வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய நிகழ்வினை நம் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களே சூக்குமமாக இருந்து நடத்தி கொடுப்பார்களாக. வாழ்க வளமுடன். இன்று புத்தாண்டு தினம். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மகர்ஷியோட சின்ன ஒரு கவி. புத்தாண்டு இன்று பிறந்துள்ளது உலகிற்கு, உத்தமர்கள் அறிவிற்கு ஒத்தபடி எல்லோரும் சித்தம் மகிழ்வோடு சீர்திருத்தி வாழ்வின் வளம் அத்தனையும் பெற்று அமைதியோடு வாழ்கவே. வாழ்க வளமுடன். இந்த நிகழ்வினை ஏற்படுத்தி கொடுத்த இறைநிலைக்கும் திருப்பூர் மண்டல நிர்வாகிகள் மற்றும் இறை உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஒரு நிகழ்ச்சி நடக்கணும்னா ரொம்ப முக்கியம் அதை கேட்கக்கூடிய அன்பர்கள். அந்த வகையில இந்த ஜூம் இணைப்புல இணைந்துள்ள அன்பர்கள் அனைவருக்கும், இதற்காக எத்தனையோ நல்ல உள்ளங்கள் அருட்தொண்டு செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த நல்ல உள்ளங்களுக்கும் எனது நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தலைப்பு பார்த்தீங்கன்னா பழையன கழிதல் புதியன புகுதல். அதுக்கு முன்னாடி நம்ம முத்துக்குமார் ஐயா ரொம்ப அற்புதமா ஒரு வாழ்த்துறை சிறப்புரை பேசினாங்க. அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். வாழ்க வளமுடன். புத்தாண்டு தினத்தன்று பாத்தீங்கன்னா நம்ம மனவளக்கலை மன்றங்கள்ல காலை நேரங்கள்ல உலக நல வேள்வி நடத்திட்டு தொடர்ந்து ஒரு 7 நாளைக்கு மாலை நேரங்கள்ல சொற்பொழிவுகள் நடத்துறாங்க. அதாவது அந்த அறிவு சார்ந்த சொற்பொழிவுகளை சிறப்பா நடத்திட்டு இருக்கிறாங்க. இது என்ன நோக்கம் அப்படின்னா, மகிழ்ச்சியோட ஒரு நோக்கம்தான் உலக அமைதி. அந்த உலக அமைதிக்காக நம்ம ஒவ்வொருவரும், ஏன்னா தனி மனித அமைதி இருந்தா மட்டும்தான் உலக அமைதி வரும். அப்போ அதைய முன்னோட்டமா கொண்டு ஒவ்வொரு மன்றங்களையும் சிறப்பா நடத்திட்டு இருக்காங்க. வாய்ப்பு இருக்கிற அன்பர்கள் அனைவருமே அந்தந்த மன்றங்கள்ல போய் இதை தொடர்ந்து ஒரு வார சிறப்பு நிகழ்வினை நம்ம கலந்து அந்த அரிய கருத்துக்களை கேட்டு பயனடையணும். இன்றைய தலைப்பு பார்த்தோம்னா பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு பார்க்கும்போது, பழசு அப்படின்னா என்ன? அதாவது நாம ஒரு பொருளை பயன்படுத்தணும்னா அந்த பயன்படுத்தின பொருள் அதுக்கு மேல பயன்படுத்த முடியாது அப்படிங்கிற பட்சத்துல அந்த பொருளை அப்புறப்படுத்துறதுதான். அதாவது பழையன கழிக்கிறது. முக்கியமா பார்த்தோம்னா போகி பண்டிகை, அதாவது அந்த பொங்கல் இருக்கு இல்லைங்களா, பொங்கலுக்கு நாள் அந்த போகி பண்டிகை தான் நம்மளுக்கு நினைவுக்கு வரும். போகி பண்டிகை தை திருநாளுக்கு முந்தைய நாள். அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த வீட்டையெல்லாம் வெள்ளை அடிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அந்த நுண் கிருமிகள்லாம் அந்த ஒரு ஃபுல்லா அந்த வீட்டை சுத்தி இருக்கிறத இந்த சுண்ணாம்புனால வெள்ளை அடிக்கும் பொழுது, அந்த சுண்ணாம்புக்கு இந்த கிருமிகள் அழிக்கக்கூடிய சக்தி இருக்கு. அப்ப வெள்ளை அடிச்சு வீட்டை உள்ள இருக்கிற பொருள்கள் அத்தனையும் போட்டு எல்லாம் கழுவி சுத்தம் செஞ்சு எல்லாமே, அதாவது இந்த தானியங்கள் வச்சிருக்கிற அந்த குதிர்னு சொல்லுவாங்க. இந்த அப்புறம் பெரிய பெரிய பானைகள், அந்த பானைகள் எல்லாமே இந்த கம்பு, சோளம், வரகு இந்த மாதிரி வச்சிருக்கிறத எல்லாமே எடுத்து அதுல சின்ன சின்ன பூச்சி எல்லாம் இருக்கும். அதையெல்லாம் எடுத்து அப்புறப்படுத்திட்டு அதை கிளீன் பண்ணி மறுபடியும் வச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, இந்த ஆடிப்பட்டம் தேடி பார்த்து விதைக்கணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த ஆடிப்பட்டம் போடுற அந்த விதை கரெக்டா அந்த மார்கழி, அந்த தை மாசத்து அந்த முன்னாடி அறுவடைக்கு தயாரா இருக்கும். அப்ப அந்த அறுவடை பண்றத மறுபடியும் போட்டு வைக்கிறதுக்காக பழையதோட இதை சேர்க்காம அதை நீட்டா கிளீன் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா, தை திருநாள் அன்னைக்கு புது மண்பானையில அவங்க விவசாயிகள் அவங்க நிலத்துல விளைஞ்ச அந்த அரிசி, செங்கரும்பு, மஞ்சள் இந்த மாதிரி எல்லாமே வச்சு ஒரு பொங்கல் வச்சு எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுத்து அந்த விவசாயத்தை ஒரு திருநாளா வச்சு இது கொண்டாடுறது அந்த தை திருநாள். அப்போ நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா, அந்த இதுவரைக்கும் நம்மளுக்கு அந்த தெரிஞ்ச வார்த்தை அந்த பழையன கழிதல் புதியன புகுதல் அப்படின்னா, அந்த போகி பண்டிகை அன்னைக்கு இருக்கிற அந்த பழைய ட்ரெஸ் எல்லாம் போட்டு எரிப்போம். இதுதான் வீட்டை சுத்தம் பண்றது, இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனா இப்போ நம்ம என்ன கத்துக்க போறோம் அப்படின்னா, நமக்குள்ளயும் இத மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கு இல்லைங்களா? அப்ப அந்த உள்ள இருக்கிற விஷயங்களையும் எப்படி வீட்டை சுத்தம் பண்ணனா வீடு நீட்டா கிளீனா இருக்குதோ, அது மாதிரி நமக்குள்ள இருக்கிற விஷயங்களையும் நம்ம அப்புறப்படுத்தும் பொழுது நம்மளும் சரியாகலாம் அப்படிங்கிறத பத்தி தான் ஒரு சில நிமிடங்கள் நம்ம சிந்திக்க இருக்கிறோம். இதுல பார்த்தோம்னா தைத்திருநாள் நாள் இப்படி நம்ம செய்யறோம் இல்லைங்களா? இது அன்னைக்கு மட்டும் செய்யக்கூடாது. அதாவது அந்த வருடத்துல ஒவ்வொரு நாளும் அந்த நம்ம கிளீன் பண்றதெல்லாம் நம்ம வச்சுட்டு இருந்தோம்னா பெரிய ஒரு பாரமா இருக்காது. அதே மாதிரிதான் நம்ம மனசுல இருக்கிற ஒவ்வொரு நாளும், அதுக்குதான் மகரிஷி அவங்க அற்புதமா தற்சோதனை கொடுத்திருக்கிறாங்க.
ஒவ்வொரு நாள் இரவு தூங்குறதுக்கு முன்னாடியும் அன்றைய நிகழ்வுகள நெனச்சு பார்த்து, அத நம்ம சரி செய்யணும். அதாவது தூங்கும் பொழுது மனதுல பிரச்சனை இல்லாம தூங்கணும். காலையில எந்திரிக்கும் பொழுது மல பிரச்சனை இல்லாம எந்திரிக்கணும். அதாவது நம்ம சாப்பிட்ட உணவு சரியா செரிமானம் ஆயி கரெக்ட்டா அந்த செரிமானமானதுக்கு இதுதான் மலம் பிரச்சனை இல்லாம எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில நடந்துட்டே இருக்கு. இதுல வந்து இயல்பா நம்ம பார்த்தோம்னா, முன்னாடி இருந்ததெல்லாம் என்னென்ன இப்ப மாறி இருக்கு அப்படின்னா, உதாரணத்துக்கு அந்த காலத்துல ஒரு 20, 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் சொந்தக்காரங்க வர்றாங்கன்னா, அப்பலாம் வந்து இந்த ஃபோன்லாம் கிடையாது. திடீர்னு வருவாங்க. அப்ப திடீர்னு வரும்பொழுது ஒரு எதார்த்தம். அந்த அன்பு, அந்த பாசம் அப்படி இருந்தது. ஆனா இப்ப வந்தாங்கன்னா, வர்றதுக்கு முன்னாடியே 2 நாளுக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணி, "நீங்க அங்க இருப்பீங்களா? வீட்ல இருப்பீங்களா? இல்ல வேலை ஏதாவது உங்களுக்கு இருக்கா?" அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வர்றாங்க. இதுலயும் ஒரு சந்தோஷம் தான். இருந்தாலும் அந்த ஒரு ஆனந்தம் மாரி இந்த ஒரு ஆனந்தம் கிடையாது. எதிர்பாராம வர்றதுக்கும், ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இவங்க வர்றாங்க அப்படின்னு தெரிஞ்சு வர்றதுக்கும் நெறைய வித்தியாசங்கள் இருக்கு. அடுத்தது பார்த்தோம்னா, அந்த ட்ரெஸ்ஸு. அப்பலாம் தீபாவளிக்கு மொத நாள் வந்து ஏதோ பிள்ளைங்க வீட்ல இருப்பாங்க. பெத்தவங்க போய் கடையில ஏதோ அவங்க கையில கிடைச்ச ஒரு அமௌண்ட்ட வச்சு ஏதோ ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து குடுக்குறாங்க. அப்ப அந்த பிள்ளைங்க ஒரு சின்ன ஒரு சிம்பிளா இருந்தாலுமே, அவ்ளோ சந்தோஷம் அந்த முகத்துல. அந்த ட்ரெஸ்ஸ போட்டுட்டு அந்த புத்தாண்ட வந்து புத்தாண்டா இருக்கட்டும், ஒரு தீபாவளி எந்த ஒரு விசேஷமா இருந்தாலும், அந்த இத வந்து விழாவ கொண்டாடுறாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா, பிள்ளைகள வந்து கடைக்கே கூட்டிட்டு போயிறது. அவங்கள கூப்பிட்டு இவங்களுக்கு என்ன ட்ரெஸ் பிடிக்கிறது? அப்படின்னு அவங்க மூலமா நம்ம வந்து வாங்கி குடுக்குறோம். இதுலயும் ஒரு சந்தோஷம் தான். அதுலயும் ஒரு சந்தோஷம் தான். ஆனா நம்ம என்னென்ன இழந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, உண்மையாவே அந்த இயல்பு அப்படிங்கிற ஒரு இத வந்து இழந்துட்டோம். அடுத்தது பார்த்தோம்னா, சாப்பிடும் பொழுது இப்போ காலையில என்ன சாப்பிட்டோம் அப்படின்னு நைட்டு கேட்டா கொஞ்சம் கண்ண மூடி யோசனை பண்ற மாரி இருக்குது. ஏன்னா சாப்பிடும் பொழுது நெறைய நடக்கிறது என்னன்னா, செல்ஃபோன் பார்த்துட்டு, தொலைக்காட்சிய பார்த்துட்டு, இந்த மாரி சாப்பிடும் பொழுது நம்ம நினைவெல்லாம் அங்க தான் இருக்கு. அப்ப என்ன சாப்பிடுறோம்? என்ன நடக்குது? அப்படின்னு தெரியல. அப்ப கொஞ்சம் கவனிச்சு தான் அந்த உணவ பத்தி நம்மளுக்கு மைண்ட்ல கொண்டு வந்து அப்புறம் தான் சொல்ற மாரி இருக்கு. அந்த காலத்துல என்னன்னு பார்த்தோம்னா, ரவுண்டா உட்காந்து அவங்க செய்யற உணவ வந்து எல்லாருமே தட்டுல போட்டு பகிர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்ப சாப்பிடுற முறையும் ஒண்ணொன்னா வந்து மாறிக்கிட்டு இருக்கு. அடுத்தது கூட்டு குடும்பம். அப்பலாம் பார்த்தோம்னா, தாத்தா, பாட்டி, கணவன், மனைவி, குழந்தைங்க இந்த மாரி வந்து ஒரு கூட்டு குடும்பமா குறைஞ்சது ஒரு 6, 7 பேர் இந்த மாரி இருந்தாங்க. இப்போ வந்து கணவன், மனைவி இருக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இப்ப இருக்கு. அந்த மாரி கூட்டு குடும்ப வாழ்க்கையில ஏதோ ஒரு உடல்நிலை குறைவோ, இல்ல ஏதோ ஒரு விஷயமா இருந்தாலுமே, அவங்க வந்து பகிர்ந்துக்கிறதுக்கு ஆள் இருக்கு. அன்ப பகிர்ந்துக்கிறதுக்கு ஆள் இருந்தது. ஏதோ மன கஷ்டத்த பகிர்ந்துக்கிறதுக்கு ஆள் இருந்தது. இப்போ வந்து இதனால நம்ம யோசிக்கலாம். அப்ப என்ன பிரச்சனைன்னு. ஆனா இத அன்ப வெளிக்காட்டுறதுக்கெல்லாம் வந்து இப்போ உதாரணத்துக்கு பேரண்ட்ஸ் வந்து 2 பேருமே வேலைக்கு போறவங்களா இருந்தா, பிள்ளைங்க வீட்ல இருக்கிறாங்க. அவங்க வேலைக்கு போற டயர்ட்ல வந்துடுறாங்க. நைட் வந்து அப்படியே ரொம்ப டயர்ட்ல படுத்துடுறாங்க. அப்ப இந்த பிள்ளைகளுக்கு வந்து அன்ப வெளிக்காட்டுறதுக்கு யாரும் ஆள் இல்ல. அன்பு செலுத்துறதுக்கு ஆள் இல்ல. அப்ப தவறான ஒரு இதுக்கு போறதுக்குலாம் சூழ்நிலை அமைஞ்ச மாரி இருக்கு. அப்ப நம்ம எப்போ அப்டின்னா, அ கூடுமான வரைக்கும் நம்ம குடும்ப உறுப்பினர்கள் கூட கொஞ்சம் அன்பா இருக்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்தது பார்த்தோம்னா, வாகனங்கள். வாகனங்கள் வந்து இப்பத்த மாரி ஒரு ஒண்ணுமில்ல. இப்ப இங்கிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் நம்ம போகணும். ஒரு பஸ் ஸ்டாண்ட் தாண்டி போகணும் அப்டின்னா, அவ்ளோ டிராஃபிக். ஒவ்வொரு டைமுக்கு ஒரு 5 நிமிஷமாவது ஆகுது. அந்த மாரி அவ்ளோ வாகனங்கள். இந்த வாகனங்களால வர்ற புகை, இந்த கார்பன் மோனாக்சைடு இந்த மாரி அது நோய உண்டு பண்றதா இருந்தாலும் கூட டைம் வேஸ்ட் ஆகுது. இந்த மாரி நெறைய இதா இருக்கு. இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் என்னன்னா, பக்கத்துல இருக்கிற இடத்துக்கு கூட வந்து டக்குனு ஒரு வண்டி எடுத்துட்டு போறது. முன்னாடிலாம் வந்து எவ்வளவு தூரமா இருந்தாலும் நடந்தே போயிருக்கிறாங்க. பிள்ளைங்கலாம் வந்து ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து தான் வந்து அப்பலாம் வந்து படிச்சிருக்கிறாங்க. இன்னமும் சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்போ நல்ல உடம்புக்கு வந்து ஆரோக்கியம் கிடைச்சது. அப்ப இதெல்லாம் வந்து வாகனங்கள் பெருக நம்மளோட இந்த நடைப்பயிற்சி குறையுது. இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து உள்ள வந்துகிட்டே இருக்குது. அடுத்தது வந்து இப்ப இருக்கிற மாரி மருத்துவமனைகள் அப்ப இருக்கா அப்படின்னா, எங்கேயாவது ஒரு மருத்துவமனை இருக்கும். ரொம்ப முடியல, அத்தியாவசியமா ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னா மட்டும் தான் அங்க வந்து இது பண்ணுவாங்க. இப்போ கண்ணுக்கு பாக்குற கொஞ்சம் இப்படி ஒரு ஒரு இத கிராஸ் பண்ணி ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளயே 2, 3 ஹாஸ்பிட்டல் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா, வியாதிகள் புதுசு புதுசா வர 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 மருத்துவமனைகள் அதிகரிச்சுட்டு போகுது. அப்போ அ ஒளிவு மறைவா வைக்கக்கூடிய இந்த மதுபான கடைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா, பப்ளிக்கா வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப அதனால நெறைய பிரச்சனை. அந்த பஞ்சமகா பாதகங்கள்னு சொல்லக்கூடிய பொய், களவு, கொலை, சூது, கற்பழிப்பு இந்த மாரி பெரிய பெரிய அந்த வன்கொடுமைகள்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு. இது எல்லாம் என்ன காரணம் அப்டின்னா, நமக்குள்ள இருக்கிற அந்த அந்த தீய எண்ணங்கள களையாம நம்ம உள்ள வச்சுக்கிட்டு, நெறைய இதுக்கெல்லாம் அலையறதுனால தான் இந்த மாரி ஒரு நிகழ்வுகள்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்த்தோம் அப்டின்னா, இப்ப நம்ம பேசுறோம் அப்டின்னா, ஒரு மைக் வந்து நம்ம பேசுறத வந்து வெளிக்காட்டுது. மைக் வந்து ஒரு கருவிதான். அதே மாதிரி இப்ப நம்ம பேசுறோம் அப்டின்னா,
இப்ப நம்ம நடக்கிறது அத்தனையும் இந்த உலக வாழ்க்கையில நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அறிவு இருக்கும். ஒருத்தருக்கு வந்து நல்லா சமைப்பாங்க. ஒருத்தர் வந்து நல்லா பாடல் பாடுவாங்க. ஒருத்தர் கவிதை வரைவாங்க. அவ்ளோ திறமைகள் ஒவ்வொருத்தரும் சாதாரண மனிதர்கள் இல்ல. ஒவ்வொருத்தர்ட்டயும் அளப்பரிய திறமைகள் வந்து ஒளிஞ்சு கிடக்கு. அப்போ அவங்க ஒவ்வொருத்தரும் அந்த திறமைக்கு உண்டான காரணம் என்னன்னா, இறைவன் தான். இறைவன தான் நம்ம கருவியா வச்சு நம்மள வந்து நம்ம மூலமா வந்து வெளிப்படுத்துது அப்படிங்கிற அந்த உணர்வு வேணும். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் பார்த்தோம்னா, ஒரு வியாச முனிவர் திருமகனார் வந்து சுகமுனிவர். அந்த சுக பிரம்ம மகர்ஷி அப்படின்னு வந்து எல்லாருமே அவர வந்து கூப்பிடுறாங்க. அவர் வந்து தன்னோட தந்தை கிட்ட வியாச முனிவர்ட்ட வந்து, தந்தையே நான் வந்து பிரம்ம ஞானம் அடையணும். அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு. தன்னோட மகனோட அந்த பேச்ச கேட்டு, வியாச முனிவர் சொல்றாரு, மிதிலை நகரத்து மன்னர் ஜனகர வந்து நீ போய் பாரு. அவர பார்த்து அவர் மூலமா நீ பிரம்ம ஞானத்த அடையலாம் அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. அப்போ மிதிலைக்கு போறாரு அந்த சுகமுனிவர். அந்த அரசர காண்றதுக்காக போறாரு. அங்க போனோனே, அந்த வெளியில நிக்கிற அந்த அரண்மனைக்கு முன்னாடி நிக்கிற அந்த காவலாளி கிட்ட வந்து, "சுக பிரம்ம மகரிஷி நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு போய் உங்க மன்னர்ட்ட சொல்லு" அப்படிங்கிறாரு. அப்போ காவலாளியும் வந்து இத அப்படியே போய் மன்னர்ட்ட சொல்றாங்க. இது மாரி சுக பிரம்ம மகரிஷி வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மன்னர் சொல்றாரு, "சுக முனிவரோட வந்திருக்கிற அந்த 2 பேத்தையும் விட்டுட்டு, அவர மட்டும் தனியா வர சொல்லு" அப்படின்னு சொல்றாரு. காவலாளிக்கு ஒண்ணுமே புரியல. "என்னடா?" அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் சொல்றத அப்படியே வந்து இவர்ட்ட சுகமுனிவர்ட்ட சுகபிரம்ம மகரிஷிட்ட வந்து சொல்லிர்றாங்க. அப்போ அவர் வந்து மறுபடியும் சொல்றாரு, பிரம்ம மகரிஷி வந்திருக்கேன் அப்படின்னு மறுபடியும் போய் சொல்லு அப்படிங்கிறாரு. பிரம்ம மகரிஷி அப்படிங்கும் பொழுது மறுபடியும் காவலாளி போறாரு. அந்த மன்னர்ட்ட போய் சொல்றாங்க, இந்த மாரி சுக பிரம்மம் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அப்படிங்கும்போது, மறுபடியும் அவர மட்டும் நீ வர்றதுன்னா தனியா வர சொல்லு அப்படின்னு சொல்றாரு. மறுபடியும் காவலாளி திரும்பி போய் அவர்ட்ட சொல்றாரு. இது மாரி நீ உங்கள மட்டும் தனியா வர சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவரு நல்ல யோசனை பண்றாரு. என்ன எதுக்காக இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, யோசனை பண்ணி, "சுகன் வந்திருப்பதாக உங்க மன்னர்ட்ட போய் சொல்லுங்க" அப்படின்னு காவலாளிகிட்ட சொல்றாரு. அப்ப காவலாளியும் சுகமுனிவர் சுக முனிவர் வந்திருக்கிறாரு அப்படின்னு மன்னர்ட்ட சொல்லவும், உடனே வந்து உடனே வர சொல்லு அப்படிங்கிறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இப்போ நமக்கு வர்ற பேர், புகழ் எல்லாமே வந்து இறைவன் கொடுத்தது. அப்ப அந்த நான் அப்படிங்கிற அந்த ஒரு இத வந்து நம்ம கண்டிப்பா நீக்கி ஆகணும். ஒண்ணுமே இல்ல. இப்போ இன்னைக்கு நைட்டு தூங்கி காலையில எந்திரிக்கமா அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு. இந்த இப்ப இருக்கிற சூழ்நிலையில. அப்படிங்கிற பட்சத்துல நமக்குள்ள இருக்கிற எல்லாமே வந்து இறைவன் தான் அப்படிங்கிற நிலைய வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா உணரணும். அடுத்தது பார்த்தோம்னா, அ அதாவது புகழ் புகழ் அப்படிங்கும் பொழுது, நெறைய பேர் இந்த புகழுக்காக மகரிஷி வந்து அற்புதமா சொல்லுவாரு. அந்த புகழை விரும்புவியல் அந்த புகழே உன்னை அதை நெருங்காமல் துரத்தும் சக்தியாக அப்படின்னு சொல்றாங்க. இப்படித்தான் பார்த்தீங்கன்னா, தன்னோட பேர் கூட அந்த பத்திரிக்கையில வராத விரும்புறவர் தான் லால் பகதூர் சாஸ்திரி. அந்த லால் பகதூர் சாஸ்திரி கிட்ட வந்து ஒருத்தர் வந்து, இது எப்படியாவது இது ஏன் அவர் வந்து வெளியில தன்னோட பேரையே சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பருக்கு வந்து ரொம்ப நாளு எப்படியாவது இவர்ட்ட கேட்டுறணும் அப்படின்னு நெனைக்கிறாரு. அப்போ அவர் கேட்கிறாரு, உங்க பேர் ஏன் பத்திரிக்கையில வரக்கூடாதுன்னு நீங்க நெனைக்கிறீங்க? அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா?" அப்படின்னு நண்பர் வந்து அந்த லால் பகதூர் சாஸ்திரி கிட்ட கேட்கறாங்க. அதுக்கு சாஸ்திரி சொல்றாரு, "நண்பரே, அம் தாஜ்மஹால்ல 2 விதமான கல் இருக்கு. ஒண்ணு வந்து விலை உயர்ந்தது. அதை உலகமே கண்டு வியக்குது. அடுத்தது வந்து தாஜ்மஹாலின் அஸ்திவார கல்லு. அதன் வழியா இருள் மட்டும் தான் இருக்கும். அதாவது அது இருக்கிற இடத்துல ஃபுல்லா வந்து இருள் தான் இருக்கும். இருட்டுல இருந்தாலும் மத்தவங்களுக்கு மகிழ்ச்சி ஊட்டக்கூடியதா இருக்கும். அது இன்றைக்கும் என் நினைவில் இருக்கிறது. ஆனா, அதனால தான் வெளி உலகத்துக்கு விளம்பரத்துல வந்து என்ட்ட வந்து நாட்டம் இல்ல அப்படிங்கிறாரு. அந்த லால் பகதூர் சாஸ்திரி. அப்ப உண்மையாவே பாத்தீங்கன்னா, அந்த அஸ்திவாரத்துக்குள்ள இருக்கிற அந்த கல்லு வந்து இருட்டுக்குள்ள இருந்தாலுமே, அதோட அந்த பலத்தினால தான் மேல இருக்கிற அந்த இது வந்து அழகா காட்சியளிக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து உணர முடியும். அப்ப புகழ்ங்கிறது ஒண்ணுமே இல்ல. அது வந்து மத்தவங்க குடுக்குற ஒரு விஷயம் தான் அந்த புகழ் அப்படிங்கிறது. அ அதையெல்லாம் நம்ம வந்து அந்த புகழ வந்து அ இறைவனுக்கே அப்படியே சமர்ப்பணம் பண்ணிட்டு, அதுக்கு அடுத்தது நம்ம என்ன செய்யணும்? அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து மனசு விட்டுறணும். அப்ப இதெல்லாம் என்னன்னா, இந்த பழையன கழிதல் அப்படிங்கிறதுல வந்து, இதெல்லாம் நம்ம மனசுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் இயல்பா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே எல்லாமே சிறப்பு தான். அடுத்தது பார்த்தோம்னா, கடவுள் வந்து இருக்கிறாரா? இல்லையா? அப்படின்னு ஒரு டவுட் இல்லைங்களா? உத்தாலகர் அப்படிங்கிற முனிவர் வந்து அவர்ட்ட வந்து பல சீடர்கள் வந்து வ இ பய அ இருக்கிறாங்க. அந்த முனிவர்ட்ட வந்து பல சீடர்கள் இருக்கிறாங்க. அப்போ வந்து கடவுள் எங்கும் வியாபித்திருக்கிறார் அப்படிங்கிற உபதேசத்த வந்து அந்த முனிவர் வந்து சொல்லிட்டு இருக்கிறார்.
அத வந்து ரொம்ப அற்புதமா அவங்க கேட்கறாங்க. அதுல ஒரு சீடருக்கு வந்து ஒரு டவுட். அதாவது சந்தேகம் வருது. அவந்திகன் அப்படிங்கிற ஒரு சீடருக்கு சந்தேகம் வருது. எல்லா இடத்துலயும் இருக்கும் கடவுள, நம்மால ஏன் காண முடியல? அதாவது நான் என்னால ஏன் பார்க்க முடியல? அப்ப என்னிடம் தூணுலயும் இருக்கிறாரு, துரும்புலயும் இருக்கிறாரு சொல்றீங்க. அப்ப என்னிடம் இருக்கிறாருன்னா, அத ஏன் என்னால உணர முடியல? அப்படின்னு அவந்திகன் அவனோட சந்தேகத்த வந்து முனிவர்ட்ட கேட்கிறாரு. அப்போ அவர் முனிவர் வந்து அவரோட சந்தேகத்த முழுமையா சரி பண்றதுக்காக ஒரு பாத்திரத்த கொண்டு வரும்படி சொல்றாரு. ஒரு பாத்திரத்துல தண்ணீய நிரப்பி சூடாக்குறாங்க. நல்லா கொதிக்க வைக்கிறாங்க. கொதிக்க வைக்கும் பொழுது கொஞ்சம் உப்பு உப்பு இருக்கு இல்லீங்களா? அந்த உப்ப வந்து பாத்திரத்துக்குள்ள கொட்டுனாங்க. கொட்டிட்டு அந்த சீடர்ட்ட போய் கேட்கிறாரு. "நான் பாத்திரத்துக்குள்ள போட்ட உப்பு என்ன ஆயிருச்சு?" அப்படின்னு கேட்கிறாரு. அவந்திகன் சொல்றான், "உப்பு வந்து கரைந்து போச்சு. அந்த உப்பு வந்து ஃபுல்லா கரைஞ்சிருச்சு. தண்ணீல கரைஞ்சிருச்சு" அப்படிங்கிறான். அப்ப "தண்ணிக்குள்ள உள்ள உப்ப உன்னால வெளிய எடுக்க முடியுமா?" அப்படின்னு கேட்கிறாரு. "தண்ணீல உப்பு கரைந்துருச்சு. அத எப்படி நான் வெளிய எடுக்க முடியும்?" அப்படின்னு சொல்றான் அந்த சீடன். அப்ப "நீருக்குள் உப்பு கரைந்து விட்டதை நீ உணர்றியா?" அதாவது இந்த தண்ணீல வந்து உப்பு கரைஞ்சிருச்சு அப்படிங்கிறத வந்து நீ உணர்றியா? அப்படிங்கிறாரு. "ஆமா. நான் உணர்றேன். ஏன்னா அந்த தண்ணி உப்பு கைக்குதுல்ல. அத நான் வந்து என்னால உணர முடியுது" அப்படிங்கிறாரு. இந்த பாத்திரத்துல உள்ள தண்ணீர்ல ஒவ்வொரு துளியிலயும் உப்பு நிறைந்திருக்கிறது இல்லையா? அப்போ இத வந்து நம்ம கண்ணால வந்து பார்க்க முடியல. அதுபோல தான் ஆண்டவனும் எல்லா இடத்திலயுமே இருக்கிறான் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ள முடியும் நம்மளால. அப்படிங்கிற அந்த முனிவர். அப்ப அவந்திகனுக்கு வந்து அப்பதான் புரியுது. ஓ! அப்படின்னு அந்த சந்தேகத்த வந்து நீக்குறாரு. அப்போ நம்ம எல்லாமே கண்காணி இல்லென்று கள்ளம் பல செய்வார். கண்காணியாக களந்தெங்கும் நின்றானே, கண்காணி கண்டார் கனவொழிந்தாரே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லீங்களா? அப்ப நமக்கு மீறி இறைவன் வந்து நம்ம செய்யற அத்தனையுமே வந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அப்போ மத்தவங்களுக்கு பயந்து வாழ்றத விட, நம்ம மனசாட்சிக்கு பயந்து சரியானத சிறப்பா செய்யும் பொழுது எல்லாமே சிறப்பா அமையும். அடுத்தது பார்த்தோம்னா, அ ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு இது கதைன்னு கூட சொல்லலாம். அ பஞ்சாப் மகாராஜா, அதாவது அவர் பேர் வந்து ரஞ்சித் சிங். அவங்க வீரரோட சேர்ந்து ஒரு இடத்துக்கு வந்து போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ மகாராஜா அப்படி அந்த ஒரு தோட்டத்து வழியா போகும் பொழுது, அந்த அந்த ராஜா மேல வந்து ஒரு கல்லு வந்து விழுந்துருச்சு. அந்த கல்லு விழுகவும், உடனே தலையில அந்த விழுந்த கல்லு வந்து தலையில அடிபட்டது. அப்படியே ஒரு மாரி தலைய கைய பிடிச்சுட்டு நிக்கிறாரு. அப்போ அந்த வீரர்கள்லாம் அவர சுத்தி இருந்த வீரர்கள் வந்து பாக்குறாங்க. அந்த கல் வந்து எந்த திசையில இருந்து வருதோ, அந்த திசைய ஓடி அந்த திசைய நோக்கி போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா, ஒரு வயதான மூதாட்டி. அந்த கையில கல்ல வச்சுக்கிட்டு, அந்த ஒரு மரத்துல எட்டி எட்டி அந்த கல்ல தூக்கி வீசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மூதாட்டிய கூட்டிட்டு வந்து அந்த மன்னர் முன்னாடி நிறுத்துறாங்க. அந்த மூதாட்டிக்கு கொஞ்சம் பயம். மன்னர் இல்லைங்களா? அந்த மூதாட்டி வந்து பயத்தோட அந்த மன்னர வணங்கினபடி, மன்னா 3 நாளா என் குழந்தை பட்னியால கிடக்குது. அதோட பசி என்னால போக்க முடியல. ரொம்ப வறுமை. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இந்த மரத்துல இருக்கிற மாம்பழத்த எடுக்கிறதுக்காக தான் அந்த அ பழத்த நோக்கி கல்லால எறிஞ்சேன். உங்க மேல படணும்னு எனக்கு தெரியாது. படணும்னு நான் எறியல. தவறி உங்க மேல பட்டுருச்சு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுருங்க." அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அப்போ மூதாட்டி கூறியத வந்து பொறுமையா அந்த மன்னர் வந்து கேட்கறாங்க. கேட்டுட்டு அந்த மூதாட்டிக்கு வந்து ஒண்ணுமே சொல்லல. அந்த மூதாட்டி வந்து ஒண்ணுமே சொல்லாம நெறைய தன்னோட கையில இருந்த அந்த பொண்ணு பொருளு எல்லாமே எடுத்து குடுக்குறாங்க. குடுத்துட்டு இத வச்சு நீ வந்து உன் குழந்தைகள நல்லா காப்பாத்தி, நீ நல்லா சிறப்பா வாழணும்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க. இத பார்த்துட்டு இருந்த அந்த வீரர்களுக்கு வந்து ரொம்ப குழப்பமா இருக்கு. ம். கல்லுல எறிஞ்சவங்கள இப்படி விட்டுட்டாரே! அதுவும் பொன்னும், பொருளும் குடுத்து இப்படி அனுப்பிச்சு விட்டாரே! அப்படின்னு சொல்லிட்டு, மன்னர்ட்டயும் இதோட விளக்கத்த கேட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு மன்னர் சொல்றாரு, "ஒரு இந்த மரம் கல்லால் அடித்தா ஒரு இனிமையான பழம் தருது. இந்த மரத்த கல்லால அடிச்சா ஒரு இனிமையான பழம் தருது இல்லையா? அப்போ நம்ம அந்த 6 அறிவுள்ள நம்ம எப்படி நம்ம அந்த அம்மாவ தண்டிக்கிறது?" அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அப்ப இத கேட்ட வீரர்களும், ஆமா மன்னர் செய்தது தான் கரெக்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு, அதுலருந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. இந்த மாரி தாங்க நம்ம ஒவ்வொருவருமே, ஒவ்வொரு சூழ்நிலையிலயும் நம்மகிட்ட இருக்கிற விஷயங்கள வந்து வெளிப்படுத்தணும். அப்பதான் அந்த இறைவனோட தன்மை வந்து நம்மகிட்ட இருந்து வெளிய ஏறும். இப்போ அந்த ராஜா நெனச்சிருந்தா அந்த அம்மாவ வந்து என்ன வேணாலும் பண்ணியிருக்க முடியும். ஏன்னா, அவரு வந்து மன்னர் இல்லைங்களா? ஆனாலும் அந்த அம்மா சொன்ன அத புரிஞ்சுகிட்டு, ஒரு கல்லால அடிக்கும்போது மரமே அந்த பழத்த குடுக்குது அப்டின்னா, அப்ப நம்பளால முடிஞ்சத கண்டிப்பா செய்யணும் அப்டிங்கிறதுக்காக உணர்ந்து செஞ்சிருக்கிறார். அப்ப இந்த இடத்துல வந்து உணர்தல் அப்டிங்கிற அந்த ஒரு புது விஷயத்த நம்ம வந்து உள்ள ஏத்துக்கணும். இல்லைங்களா? அடுத்தது பார்த்தோம்னா, கடவுள் காட்சி தருவார். தருவாருங்களா?
இதுக்கு வந்து ஒரு சின்ன கற்பனை தான். ஒரு மகான் இதுலயுமே ஒரு மகான் இருக்கிறாரு. கடவுள காண ஆசை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் அந்த மகான்ட்ட போய் கேட்கிறாரு. எனக்கு கடவுள பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அத உங்களால காட்ட முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இவரு அப்படியே யோசனை பண்ணிட்டு அந்த மனிதர்ட்ட வந்து ஒரு பிள்ளையாரு விக்கிரகம் அந்த பிள்ளையார் சிலை இருக்கு இல்லைங்களா? அந்த பிள்ளையார் சிலைய குடுத்து, கடவுள் உனக்கு காட்சி தரணும்னா, இந்த விக்கிரகத்த வச்சு 1 மாசத்துக்கு வணங்கிட்டு வா. 1 மாசம் சென்றதும் கடவுள் வந்து உனக்கு காட்சி கா அதாவது கடவுள வந்து வணங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விக்கிரகத்த வந்து குடுக்குறாரு. 1 மாதமா வந்து பிள்ளையார் சிலைய வச்சு தினமும் அந்த பூஜை, புனஸ்காரம்லாம் செஞ்சுட்டு கடவுள வணங்கிட்டே வராரு. ஆனா 1 மாதம் ஆகியும் அந்த கடவுள் வந்து அவனுக்கு காட்சி குடுக்கல. அப்போ மீண்டும் அந்த மகான்ட்ட வந்து அந்த மனுஷன் வராரு. வந்துட்டு, எனக்கு இந்த மாரி 1 மாதம் வச்சு எனக்கு கடவுள் தெரியல அப்படிங்கும் பொழுது, அந்த மகான் சொல்லிட்டு சிவன் சிலைய குடுக்குறாரு. சரி, பரவால்ல. இந்த விக்கிரகத்த வச்சு 1 மாசம் வச்சு பூசை செஞ்சுட்டு வா. கடவுள பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அப்ப பிள்ளையார் சிலைய ஓரமா அப்படியே அந்த சைடு வச்சுட்டு, சிவபெருமான் சிலைய வச்சு வணங்கி பூஜை செய்றாரு. அப்ப அதுவுமே 1 மாதம் ஆகுது. சிவபெருமானும் காட்சி குடுக்கல. அப்ப திரும்பியும் மகான்ட்ட வந்து அந்த மனிதர் வர்றாரு. அவரு வந்து ஒரு முருகன் சிலைய குடுக்குறாரு. அதையும் மறுபடியும் 1 மாசம் பூஜை பண்றாரு. அ பூஜை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது, அந்த சிவன் விக்கிரகத்த வந்து ஓரமா வைக்கிறாரு. அதாவது பிள்ளையார் சிலை, அதுக்கு பக்கத்துல சிவன் விக்கிரகத்த ஓரமா வச்சுட்டு பூஜை செய்ய தொடங்குறாங்க. அப்ப அந்த சாம்பிராணி வாசம் இருக்கு இல்லீங்களா? அந்த முருகனுக்கு போட்ட சாம்பிராணி வாசம் பக்கத்துல இருந்த சிவபெருமானோட விக்கிரகத்துக்கு வந்து அப்படியே போகுது. அத பார்த்ததும் அந்த மனுஷனுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சாமா. ஏன்னா, சிவபெருமான் உனக்கு வந்து 1 மாசம் நான் பூஜை பண்ணேன். எனக்கு நீ காட்டல. இப்ப முருகனுக்கு காட்டுற அந்த வாசனைய நீ வந்து எப்படி அத நுகரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சிவபெருமான வந்து அந்த முகத்த வந்து துணியால போட்டு மூடுறாரு. மூடுன உடனே சிவனின் முகத்தை அப்படியே மூடுன உடனே, அந்த மனிதனுக்கு வந்து சிவபெருமான் வந்து காட்சி அளிக்கிறாரு. இத கண்டதும் அந்த மனிதன் வந்து ரொம்ப ஆனந்தமாயிட்டான். அந்த கடவுள் காட்சி அளித்தத மகான்ட்ட சொல்றதுக்கு ஓடி ஓடி வர்றான். அப்ப சிவபெருமான் தனக்கு காட்சி அளித்த விவரத்த கூறவும், ம் அப்ப கேட்கிறான். தன்னோட சந்தேகத்த கேட்கிறான். ஏன் எனக்கு இப்ப விநாயகர் சிலை வரல, விநாயகர் சிலைய வச்சு பூஜை பண்ணும்போது கடவுள் வரல, சிவபெருமான் வச்சு பூஜை பண்ணும்போது வரல, முருகன் சிலைய வச்சு பூஜை பண்ணும்போது கடவுள் எப்படி வராரு? அப்படிங்கும் பொழுது, அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத தெளிவா அந்த மகான் வந்து கேட்டுக்கிறாரு. கேட்டுட்டு அவர் சொல்றாரு, "முதல்ல நீ பிள்ளையாருக்கு அடுத்து சிவபெருமான் விக்கிரகங்களுக்கு பூஜை செய்யும்போது, அதையெல்லாம் ஒரு சாதாரண சிலையா தான் நெனச்ச. முருகனுக்கு பூஜை செய்யும்போது மட்டும் தான், அந்த சாம்பிராணி வாசனைய நுகர்ந்ததாக துணியில போட்டு மூடுனீல்ல, அப்படின்னா சிவபெருமான உணர்வு கொண்ட உருவமா நீ மனசுல உன் மனசுல நீ நெனச்சிருக்கிற. அப்ப அதனால தான் கடவுள் வந்து உனக்கு காட்சி அளிக்கிறார்." அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மனிதனோட சந்தேகத்த வந்து போக்கினாராமா. இது வந்து ஒரு கற்பனை கதையா இருந்தாலும் கூட, நம்ப அந்த இதுலயுமே பாத்தீங்கன்னா, அந்த உணர்வு நிலை தான். அந்த உணர்ந்து தான் நம்ம வந்து ஒவ்வொரு இதையுமே அ செய்ய வேண்டியதா இருக்கு. ஏன்னா, இப்போ உடற்பயிற்சியே செய்யணும்னாலும், அத கண்கள மூடி உணர்ந்து செய்யணும். ஒரு தவம் பண்ணணும்னாலும், உணர்ந்து பண்ணணும். ஒரு சமையல் செய்றோம். இயல்பா வந்து சமையல் செய்றோம்னாலுமே, உணர்ந்து இந்த சாப்பாடு வந்து சாப்பிடுற எல்லாரும் நல்லா இருக்கணும். அப்படின்னு உணர்ந்து செய்யும் பொழுது, அதோட சுவையே வந்து வித்தியாசமா இருக்கும். இந்த மாரி இந்த பழைய இது இன்னமும் வந்து நம்ம மனசுக்குள்ள என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, பயம். முக்காவாசி பேத்துக்கு நெறைய பேத்துக்கு ஏதாவது ஒண்ணு எத எடுத்தாலும் பயம், பயம் இருக்கு இல்லைங்களா? இந்த பயத்துக்கு ஒரு சின்ன உதாரணம் பாருங்க. ஒரு ஊர்ல வந்து ஒரு அரசன் இருக்காரு. அந்த அரசனுக்கு ஒரு மகன் இருக்காங்க. அந்த மகன் மேல அந்த அரசனுக்கு ரொம்ப பாசம். ஆ காடுகள்ல வேட்டையாடுறது, இந்த மாரி ரொம்ப ஆர்வமா இருப்பாரு. அந்த அரசனோட பையன், அதாவது இளவரசன். திடீர்னு வந்து அரசருக்கு ஒரு கனவு வருது. என்ன கனவு அப்டின்னா, அ இளவரசன் வந்து காட்டுக்கு போகும்பொழுது, ஒரு சிங்கம் வந்து அவன வந்து இது கடிச்சு இறந்துட்ட மாரி ஒரு கனவு வருது. ரொம்ப பதற்றமாயி, அ அதுக்கப்புறம் வந்து தன் மகன வந்து காட்டுக்குள்ளேயே அனுப்பாம, ஒரு தனியா ஒரு வீடு செஞ்சு ஃபுல்லா எல்லாத்தையும் லாக் பண்ணி, எல்லா வசதியும் உள்ள வச்சு, அம் அந்த இளவரசன வந்து உள்ளேயே அடைச்சு வச்சுட்டாங்க. அந்த மாளிகைக்குள்ளேயே இருக்கிற மாதிரி. மாளிகைக்குள்ள நெறைய அலங்காரங்கள் செஞ்சிருக்கிறாங்க. அந்த சுவர்கள்ல வந்து காட்டு மிருகங்களோட அந்த படங்கள வந்து மாட்டி வச்சிருக்காங்க, அந்த சுவத்துல. அப்ப அதுல வந்து ஒரு மிருகத்து படத்துல வந்து சிங்கம் இருக்கு. அப்ப அந்த இளவரசன் போய் அந்த சிங்கத்தோட படத்த நல்லா உத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அந்த சிங்கத்தின் மேல ரொம்ப கோவம். "துஷ்ட மிருகமே! உன்னால தானே நான் வெளிய போக முடியாதபடி இங்க அடைஞ்சு கிடக்கிறேன்." அப்படின்னு கூறி, அப்படியே அந்த ஃபோட்டோ வந்து ஓங்கி தன்னோட கையால குத்துறாரு. குத்துன உடனே அந்த அந்த சுவர்ல மாட்டியிருந்த ஒரு ஆணி, அதாவது அந்த துருப்புடிச்ச ஒரு ஆணி, அவன் கையில பட்டு, அந்த ரத்தம் அந்த நரம்புல பட்டு ரத்தம் அதிகமா போயிட்டே இருக்குது. அந்த ரத்தத்துல துரி ஏறி விஷமாகி அவன் இறந்து போயிடுறான். பாருங்க,
அந்த மன்னனுக்கு ஒரு கனவுல வந்து அந்த தேவையில்லாத அந்த பயத்தினால உள்ள அடைச்சு போட்டும், அது அந்த விதி மாத்தி எப்படியோ அந்த பையன் இறந்தே போயிட்டான். அது மாரி நம்ம தேவையில்லாத பயத்த மனசுக்குள்ள போட்டு, போட்டு, போட்டு எப்பவுமே நம்ம அத வச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது, அது பெரிய பெரிய பிரச்சனைகள உண்டு பண்ணும். ஆ பயம் எதுக்காக நம்ம பயப்படணும்? பயந்தோம்னா வந்து நம்ம வாழ்க்கையில எதையுமே சாதிக்க முடியாது. அந்த பயத்த வந்து நம்ம தூக்கி போட்டுறணும். பயம் அப்படிங்கிறது ஒண்ணுமில்ல. ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிற அறிவ வளர்த்துக்கிட்டாவே அதுலருந்து பயம் போயிரும். இன்னொன்னு பார்த்தோம்னா, மனம் அப்படிங்கிறது வந்து பெரிய பணம் இருக்குது அப்படின்னா, தன்னை பணத்தோடு இணைத்துக் கொள்ளும் பொழுது செல்வந்தன் அப்படின்னு ஆகுது. என்ட்ட பணம் இருக்கு அப்படின்னா, அந்த மனசையும் பணத்தையும் இணைச்சா செல்வந்தன். அதே மாரி வறுமையோடு தன்னை இணைக்கும் பொழுது அது ஏழையாகுது. இதே ஒரே மனம் தான். ஒவ்வொன்னோட சேரும் பொழுது செல்வந்தன் ஆகுது. வறுமையோட சேரும்போது ஏழையாகுது. மனம் தன் தந்தையை நினைக்கும்போது மகனாகுது. இப்போ ஒருத்தர் இருக்கிறோம் அப்படின்னா, அவங்க அப்பாவ நினைக்கும் பொழுது மகனாகுது. தன் மகனை நினைக்கும் பொழுது தந்தையாகுது. அப்ப எதோடு எதை இணைத்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றம் அடையுது இந்த மனம். அப்ப இந்த மனத்துக்கு மூளை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இறைநிலை தான். அப்ப இந்த இறைநிலையோடு இணைத்து நிக்கும் பொழுது, அந்த அன்பும், கருணை நமக்குள்ள வந்து ஊற்றெடுக்கும். இந்த அன்பும், கருணை இப்ப இருக்குதா அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சுகிட்டு வந்துகிட்டே இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா, இந்த மனதை பாழ்படுத்த எல்லாமே பாழ்படுத்தக்கூடிய விஷயமா மாறிட்டு இருக்கு. இந்த லௌகீக வாழ்க்கையில மனிதன் வந்து இறைவன் பால் திருப்புவது, இந்த கற்பாறை இருக்கு இல்லைங்களா? அந்த கடப்பாரை. அந்த கடப்பாரைய இழக்குவது போல் கடினமா இருக்கு அப்படிங்கிறாங்க. அம் உண்மையாவே இந்த சத்சங்க தொடர்பெல்லாம் வந்து தொடர்ந்து இருக்கும் பொழுதுதான் நம்ம மனமும் அது கூட சேர்ந்து வந்து லயமா இருக்கும். அடுத்தது வந்து இந்த நான் அப்படிங்கிற ஒரு இதுக்கு இன்னொரு சின்ன ஒரு இது பார்த்தோம்னா, பக்தை மீராவ பத்தி நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். பக்தை மீரா வந்து ஆன்மீகத்துல தன்னை ரொம்ப அர்ப்பணிச்சு இருந்தவங்க தான் மீரா. ஒரு முறை வந்து ரவிதாஸ் சுவாமிகள வந்து சந்திக்க போறாங்க மீரா அவங்க. அவரு எப்பொழுதுமே பாவனை சமாதியில இருக்கும் மிக உயர்ந்த மகான். அவரு சமாதி நிலையில இருக்கிறவரு. அவரு ஒரு சிறிய செருப்பு கடை தான் வச்சிருந்திருக்கிறாரு. யாருங்க? அந்த ரவிதாஸ் அப்படிங்கிறவரு. அந்த பாத அணிகள அவரே செய்து கொண்டிருப்பாராமா. அந்த செருப்போட அணிகள் எல்லாம் அவரே செஞ்சுட்டு இருக்கிறாரு. அந்த சிறிய கடைக்குள்ள மீரா வந்து தன்னை அறியாம வேகமா உள்ள போறாங்க. ரவிதாஸ் சுவாமிகள் வந்து தன் வேலைகளை கவனிச்சுக்கிட்டே வந்திருப்பது யார் அப்படிங்கிறாங்க. நான் மீரா இறைவனின் பக்தை வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த மீரா. கண்டிப்பா இருக்க முடியாது. நீ எப்படி மீராவாவும் இறைவனின் பக்தியாகவும் ஒரே நேரத்துல இருக்க முடியும்? ஒருவன் வந்து 2 முதலாளிக்கு ஒரே நேரத்துல வேலை பார்க்க முடியாது அப்படின்னு வந்து ரவிதாஸ் வந்து சொல்றாரு. அப்போ அந்த அம்மாவுக்கு வந்து மின்னல் வேகத்துல உண்மை விளங்குது. தன் தலையை அவர் பாதங்கள்ல வச்சு தன்னை சீடனாக அந்த சிஷ்யையாக ஏற்றுக்கொள்ளும்படி மீரா வேண்டினாராமா. அப்போ இறைவனை தேடும்போது நான் என்பது மறைவதில்லை. நான் அப்படிங்கிற அந்த என்பது மறையாத வரை இறைவனுக்குள் நாம் இருப்பதையும் அறிய முடிவதில்லை. அதாவது நம்ம வந்து இறைவனுக்குள்ள இருப்பத நம்ம அறியாத வரைக்கும் அத நம்பளாலயே அறிய முடியறதில்ல அப்படிங்கிறாங்க. இப்ப நான் என்கிற மனம் அழியாத வரை ஒருவனுக்கு ஆன்மீக முன்னேற்றம் கண்டிப்பா இல்ல. இததான் திருமூலர் சொல்றாங்க திருமந்திரத்துல. நான் என்றும் தான் என்றும் நாடினேன் நாடலும், நான் என்றும் தான் என்றும் இரண்டில்லை என்பதை, நான் என்ற ஞான முதல்வனே நல்கினான், நான் என்று நானும் நினைப்பொழிந்தேனே அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த நான் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பா நமக்குள்ள இருந்து அந்த தன்முனைப்பு, அந்த அந்த விஷயம் நம்மளுக்கு உள்ள இருந்து போனாவே, நம்ம இயல்பாயிரும். ஒரு குழந்தை தன்மையா ஒரு குழந்தைங்கள்ட்ட பேசும்போது பாருங்க, எதுவுமே இருக்காது. அப்படியே குழந்தை தன்மையா இருக்கும். இந்த இன்முகம், அந்த சிரிச்ச முகம் அதுதான். அந்த கள்ளங்கபடம் இல்லாத முகம் அப்படிங்கிறாங்க இல்லைங்களா? அந்த மாரி சூழ்நிலைக்கு நம்ம கண்டிப்பா மாறணும். அடுத்தது பார்த்தோம்னா, அந்த பழையன கழிதல், புதியன புகுதல்ல வந்து புதியன புகுதல் அப்படின்னா, இந்த உலகத்துல பல வகையான நல்ல குணம் பொருந்தியவங்கள நம்ம நெறைய பேர வாழ்க்கையில சந்திச்சுட்டு தான் இருக்கிறோம். அவங்களோட செயல்ல பல நம்மளுக்கு மகிழ்ச்சியூட்டுறதா இருக்குது. உதாரணமா, இப்ப நம்ம நாடி வர்றவங்கள இன்முகத்தோடு வரவேற்கிறது. ஒருத்தர் நம்மள பார்க்க வர்றாங்க அப்படின்னா, அப்படியே சிரிச்ச முகத்தோட வாங்க அப்படிங்கணும். அப்ப இனிமையா பேசுறது. தன்னால முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட அறிவாலயோ, இல்லைன்னா பொருளாலயோ உதவுறது. உதவ முடியலையா, கண்ணியத்தோடு மறுத்தல். என்னால முடியல அப்படின்னா, அத வந்து ஒரு காரணத்தோட, ஒரு கண்ணியத்தோட மறுக்கிறது. அப்ப தற்புகழ்ச்சி கொள்ளாம இருக்கிறது. அப்ப நிறைமனமா இருக்கிறது. அந்த நிறைமனம் அப்படிங்கிறதே வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். ஏன்னா, ஆசை தான் துன்பத்துக்கு காரணம்னு புத்தர் சொல்லியிருக்காரு இல்லைங்களா? அப்ப அந்த ஆசைய அப்படியே நிறைமனமா மாத்துறது. அப்ப இந்த செயல்களால நாம அவ்வாறு நடக்க வேண்டும் அப்படின்னு நம்ம மனசு எண்ணுது.
ஆனா அவ்வாறு எண்ணிய நாளில் கூட அத வந்து அன்னைக்கு காலையில எண்றோம் அப்படின்னா, அன்னைக்கு நாள் ஃபுல்லா அத நம்ம கடைபிடிக்கிறோமா? இல்ல ஒரு சில இடங்கள்ல நம்ம தவறுறோமான்னு அன்னைக்கு இரவு வந்து நம்ம வந்து நம்மளையே நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்கணும். அப்போ ஒரு ஞானிய பார்க்கும் பொழுது, மனம் அந்த அவ்வாறு உயர ஒரு ஞானி அப்படின்னா, அந்த ஞானி அளவுக்கு நம்ம மனசு போகுது இல்லைங்களா? அப்ப கண்கள் நட்சத்திரத்த பாக்குது. ஆனா, மனம் மட்டும் மயக்கத்துல தான் இருக்கு. பாத்திரத்துல ஏற்கனவே பழைய நீர் அழுக்கடைந்து இருந்தாலும், ஒரு பாத்திரத்துல ஒரு தண்ணி வந்து அழுக்கடைஞ்சு இருந்தாலுமே, புதிய நீரை எங்க சேமிச்சு வைக்கிறது? ஏற்கனவே பதிந்த அந்த பழைய பதிவுகள மாற்றுனா மட்டும் தான், அதற்கான சிந்தனைய கொண்டு பலமுறை மனதிற்கு பயிற்சி கொடுத்தால் தான், இந்த நல்ல குணத்த நம்மளால பெரிய முடியும். அப்ப புதியன புகுந்தால், அ மனிதன்கிட்ட பழையன கழியும். அப்ப அந்த மனம் உயர உயர மனித வாழ்வும் சிறக்கும். இப்ப நம்மகிட்ட வந்து நெறைய நம்ம உள்ள இருக்கறத நெறைய விட்டுட்டோம். அதாவது மறந்துட்டோம் அப்டின்னா என்னென்ன அப்டின்னா, அன்பு, கருணை, பாராட்டு. இந்த பாராட்டெல்லாம் ரொம்ப அற்புதமான விஷயம். ஒருத்தர வந்து ஊக்குவிக்கிற மாதிரி. அ ஊக்குவிக்கிறவங்க இருந்தா, ரொம்ப அற்புதமா அவங்க வந்து வாழ்க்கையில முன்னேறுவாங்க. ஒரு அற்புதமான ஒரு விஷயம் வந்து பாராட்டு. அப்புறம் நன்றி கூறுறது. நெறைய பேர் வந்து வாழ்க்கையில நெறைய நன்மைகள் அடைஞ்சாலும், நன்றி கூறுறத வந்து மறந்தர்றோம். அந்த நன்றி அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். நன்றி கூறத மறந்தர்றோம். அப்ப இதெல்லாம் நம்ம வந்து புகுத்திக்கணும். நம்ம உள்ள வந்து இதெல்லாம் புகுத்திக்கணும். அடுத்தது வந்து விட்டுக் கொடுத்தல். மகிழ்ச்சி சொல்லுவாங்க அற்புதமா குடும்ப அமைதிக்கு வந்து விட்டுக் கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம்னு சொல்லிட்டு. அப்ப இதையெல்லாம் நமக்குள்ள இருக்குதா அப்படின்னு நம்ம வந்து இல்ல அப்படின்னா நம்ம வந்து இந்த புத்தாண்டுல வந்து உள்ள புகுத்திக்கணும். அடுத்தது வந்து மன்னிப்பு. ரொம்ப அற்புதமான விஷயம் வந்து மன்னிப்பு. "மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மணம் உண்டு" அப்படிங்கிறாங்க. அது மாரி மன்னிப்பு அப்படிங்கிறது நம்ம மகரிஷி அற்புதமா சொல்லியிருக்காரு. எதிரிகளையும் வாழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. எதிரிங்கிறவங்க வேற யாரும் இல்ல. நம்மளோட கர்மாவ கழிக்க வந்தவங்க தான். ஆகையால மன்னிப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப அற்புதமான விஷயம். அத வந்து நம்ம மனசுக்குள்ள ஏத்துக்கணும். அடுத்தது பார்த்தோம்னா ஒழுக்கம். அ ரொம்ப அற்புதமான நம்மள வந்து நம்ம சமுதாயத்துல கரெக்ட்டா நம்மள மிளிர வைக்கக்கூடிய ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒழுக்கம் தான். அது எல்லா ஒரு விஷயத்திலயுமே இந்த ஒழுக்கத்துல வந்து சிறப்பா நம்ம வந்து இருக்கணும். அடுத்தது நிறைமனம், ஈகை. நம்மளால முடிஞ்சத செய்யலாம். பொருள் இருக்கா, அறிவு இருக்கா, ஏதோ நம்ம கையில என்ன இருக்குதோ மனதார குடுக்குறோம். அது வந்து ஒரு ஆனந்தம், இன்பம். அப்ப அந்த ஈகை செய்யறதுல ரொம்ப மனசு வந்து உவந்து குடுக்கணும். அடுத்தது பொறுமை. அடுத்து கற்பு நெறி. ஒற்றுமை. ஒற்றுமை அதாவது ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அப்படின்னு நம்ம ஸ்கூல்ல படிக்கிறோம். ஆனா அத வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த ஒன்றுபட்டு நம்ம செய்யற ஒவ்வொரு அந்த கூட்டு முயற்சி வந்து கண்டிப்பா பல அற்புதமான ஒரு வெற்றிய தரக்கூடியதா இருக்கு. அந்த வகையில ஒற்றுமை அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டிப்பா வளர்த்துக்கணும். அடுத்து தன்னம்பிக்கை. நமக்குள்ள இருக்கிற அந்த உள்ள இருக்கிற நம்பிக்கைய நாம மட்டும் தான் நம்மளால மட்டும் தான் வெளிப்படுத்த முடியும். என்னால முடியும் அப்படின்னு அந்த விடாமுயற்சியோட அந்த தன்னம்பிக்கைய நம்ம ஏற்படுத்திக்கணும். அடுத்தது பார்த்தோம்னா தைரியம். அந்த தன்னம்பிக்கை வந்தாவே நமக்குள்ள வந்து தைரியம் வந்துரும். ஒரு விஷயம் இப்ப நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு வந்து கண்டிப்பா விடாமுயற்சி வேணும். முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்துவிடுன்னு வள்ளுவர் சொல்றாரு. ஆனா அந்த விடாமுயற்சி வந்து வெற்றிய தந்தே தீரும் அப்படிங்கிறாங்க. அடுத்து நம்ம கிட்ட வந்து கண்டிப்பா உண்மை இருக்கணும். உண்மை இருந்தா எங்கே போனாலும் நம்ம வந்து வாழ்க்கையில ஜெயிச்சுட்டு வந்துரலாம். அப்ப அந்த வகையில உண்மைய வந்து நமக்குள்ள இருக்குதா? அப்படி இல்லைன்னா நம்ம இந்த புது வருடத்துல அந்த உண்மைய வந்து உள்ள கொண்டு வந்துக்கணும். அடுத்து மகிழ்ச்சி. நேற்று அப்படிங்கிறது இது ஏற்கனவே சொன்ன விஷயமா இருந்தாலும் கூட, நேற்று அப்படிங்கிறது இறந்த காலம். நாளைக்கு வர்றது அப்படிங்கிறது எதிர்காலம். இன்னைக்கு இருக்கிறது தான் நம்மளோட நிகழ்காலம். அப்ப இன்னைக்கு நான் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியா இருந்தேன். இந்த செகண்ட்ல, இப்ப இந்த நிமிடத்துல நான் எப்படி மகிழ்ச்சியா இருக்கேன் அப்படின்னு, அந்த மகிழ்ச்சிய வந்து கண்டிப்பா நம்ம வந்து புகுத்திக்கணும். நாமளும் மகிழ்ச்சியா இருக்கணும். மத்தவங்களையும் மகிழ்ச்சியா வைக்கணும். இந்த மாரி இவ்ளோ விஷயங்கள வந்து நமக்குள்ள இருந்ததுதான். இதெல்லாம் இல்லாம இல்ல. எல்லாமே நமக்குள்ள இருந்த விஷயங்கள் நம்மள விட்டு கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு. அப்ப இந்த புத்தாண்டு, இந்த நல்ல தினத்துல இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கண்டிப்பா நமக்குள்ள வந்து புகுத்திக்கணும். அடுத்தது பார்த்தோம்னா, இது எல்லாத்துக்கும் மேல அம் ரொம்ப அற்புதமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேவை. அதாவது தொண்டு. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எல்லா மகான்களும், எல்லா ஒரு ஆன்மீக புக்லயும் எல்லாம் கத்துக்கிறோம். எல்லாத்தையும் கத்துக்கிட்டு நிறைவுல என்னன்னு பார்த்தோம்னா, சேவை தான், தொண்டு தான். ஒவ்வொரு தொண்டும் இருக்கு. தேசத்தொண்டு, திருத்தொண்டு, இறை தொண்டு இந்த மாரி நெறைய தொண்டுகள் இருக்கு. அப்ப நம்பளால எந்த தொண்டு முடியுதோ, அந்த தொண்ட வந்து ஒரு ஒரு விதத்துல நம்ம செஞ்சுகிட்டே இருக்கணும். அடுத்தது செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிங்கிறாங்க. அது தொழிலுக்கு மட்டும் இல்லைங்க. நாம செய்கின்ற காரியம் எல்லாமே நம்முடைய தொழில் தான். ஏன்னா, நம்ம ஒரு ஒரு விசேஷத்துக்கு போறோம். நம்ம வீட்ல ஏதாவது பொருள் வாங்குறோம். நம்ம ட்ரெஸ் வாங்குறோம். இது எல்லாத்துக்கும் மூலம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பொருளாதாரம். அந்த பொருளாதாரத்த தர்றது எதுனா தொழில் தான்.
அப்போ நம்ம சாப்பிடும்போது கூட அந்த சாப்பிட்டா கூட முறைப்படி சாப்பிட்டாலே அது கடவுளுக்கு செய்யற, அதாவது கடவுளுக்கு நாம தர்ற மரியாதை அப்படின்னு சொல்றாங்க. வாழ்க்கையில மாபெரும் துயரம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து சோம்பேறித்தனமா இருக்கிறது தான். அந்த சோம்பேறித்தனத்தை தூக்கி எறிஞ்சிட்டு எப்பவுமே நம்ம சுறுசுறுப்பா இருக்கும் பொழுது நம்மளுக்கு துயரம் வந்து வரவே வராது அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில நடந்துட்டே இருக்குது. 6 வாரத்துல வந்து 90 அடி வளர்வதற்கான தகுதிய நல்லா கவனிச்சு பாருங்க. வெறும் 6 வாரத்துல 90 அடி வளர்வதற்கான தகுதிய வந்து 5 ஆண்டுகளாக யாருக்கு தெரியாமயே பூமிக்கடியில வைத்து வளர்த்துக் கொண்டிருக்கிறது மூங்கில் மரம். 5 வருஷமா அந்த தன்னோட வேர வந்து நான் எப்படி வளர்றேன், அதுக்கு வந்து எப்படி பலம் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேர்ல வந்து கவனம் செலுத்தி 5 வருஷமா வேர வந்து வளர்த்துக்கிட்டே இருந்து, ஆனா 6 வருஷத்துல பார்த்தா 90 அடி வளர்ந்து நிக்குது மூங்கில் மரம். அதனாலதான் அவ்வளவு குறுகிய காலத்துல அப்படி ஒரு அசுர வளர்ச்சி அதற்கு சாத்தியமாகிறது. இது எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, நாமளும் நம்மளோட அந்த என்ன ஒரு செயல் செய்யறோமோ அதுக்குண்டான அடித்தளம், அந்த திட்டமிடுதல் இதெல்லாம் செஞ்சு அந்த செயலை நகர்த்தும் பொழுது அந்த செயல் சிறப்பா அமையும். அடுத்து இந்த பிரச்சனையை கண்டு பயந்து ஓட போறோமா? அல்லது பிரச்சனையா வந்துருச்சா? வா நான் ஒரு கை பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இறைவன் கொடுத்திருக்கிறான் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம் அப்படின்னாவே அது பிரச்சனையாவே பெரிய பெரிய விஷயமாவே நம்மளுக்கு தெரியாது. கஷ்டப்படாமலே எந்த முயற்சியும் செய்யாமலே ஒரு காரியம் செய்ய வேண்டும் அப்படின்னா நினைப்பது இப்படி நம்ம நினைக்கிறது வந்து விதைக்காமலே அறுவடை செய்யறதுக்கு சமம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா நம்ம கண்டிப்பா கஷ்டப்பட்டா மட்டும்தான் அதோட பலனை வந்து நம்மளால உணர முடியும். புரியறது வேறங்க, புரிந்ததை செயல்படுத்துறது வேற. ஒண்ணு புரிஞ்சுக்கிறது வேற, அத வந்து புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா செயல்படுத்துறது வேறதான். வெற்றி அடைந்தவங்க எல்லாருமே வெற்றியை தேடி அலைஞ்சவங்களா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. வெற்றி வருவதற்கான அந்த வாய்ப்பை வந்து நம்ம ஏற்படுத்திக்கிட்டவங்க, அந்த தகுதியை வந்து ஏற்படுத்திக்கிட்டவங்க. ஏன்னா யாருக்கு வேணாலும் எப்ப வேணாலும் அந்த வாய்ப்பு வரும். அப்படிங்கிற பட்சத்துல அந்த வாய்ப்புக்கு நாம வந்து எப்பவுமே தயாரா இருக்கணும். அடுத்தது ஒரு கஷ்டமான காரியத்த மறுபடியும் நம்ம பண்ணும்போது அது சுலபமானதா மாறிடுது. திரும்ப திரும்ப ஒரு செயலை செய்யும்போது அந்த செயல்ல உள்ள திறமை வந்து நம்மளுக்கு வந்துருது. அப்ப நமக்குள்ள அந்த புதைந்து கிடக்கிற அந்த திறமைகளை, நம்முடைய ஆற்றல்களை உணராம இருக்கிறது தான் எல்லா கஷ்டத்துக்குமே காரணம் அப்படிங்கிறாங்க. ஆமா, அப்ப நமக்குள்ள என்ன திறமை இருக்குதுன்னே நம்ம கண்டுபிடிக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த திறமைய நம்மளால கண்டுபிடிக்க முடியலன்னா நமக்குள்ள அப்ப என்ன பிரயோஜனங்க? அப்ப அந்த இதெல்லாம் வந்து நம்ம சரியா செய்யணும். பில்கேட்ஸ் இருக்கிறார்ல, நம்ம எல்லாத்தையுமே திரும்பி பார்க்க வைக்கக்கூடியவங்க பில்கேட்ஸ். அவர் பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு வந்து 14 மணி நேரம் வந்து வேலை செய்யறாராமா. 14 மணி நேரம் வேலை செய்யறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அந்த காரணமே அவரோட நல்ல பழக்கத்துக்கு அவர் வாழ்க்கையில நெறிப்படுத்தி விட்டுருக்கு. இப்ப இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்கள வந்து விட்டுட்டோம். அதாவது அ பல நவீன இயற்கைய வந்து செயற்கையா மாத்தி மனிதன் வந்து அவனுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை நடத்தி சுகமா வாழ்ந்தாலும் கூட, நிறைய விஷயங்கள உள்ள இருக்கிற அந்த நல்ல பண்புகள வந்து தொலைச்சுட்டோம். இந்த மாதிரி இருக்கிற அந்த நல்ல பண்புகள நாம வந்து எப்பவுமே நம்ம வந்து வளர்த்துக்கணும். இதுலயே நிறைய விஷயங்கள் வந்து உண்மையாவே பார்த்தோம்னா, செல்போன் வராதுக்கு முன்னாடி வந்து இந்த லெட்டர் போடுற பழக்கம் இருந்துச்சு. இந்த கடிதம் போடுற பழக்கம். அந்த கடிதத்துல வந்து அன்பும், பண்பும், பாசமும் நிறைந்த அந்த வார்த்தைகள் மூலமா நம்ம அன்ப வெளிப்படுத்தும் பொழுது, அது ஒரு ஆனந்தம். ஆனா இப்ப பார்த்தோம்னா எங்க இருக்கிறோம் இது ஒரு நவீன வளர்ச்சியா இருந்தாலும் கூட, இது எல்லாமே வந்து அ எப்படின்னு சொன்னோம்னா, ஒரு தற்காலிக இன்பம் மாரி தான் இருக்கு. தற்காலிக மகிழ்ச்சி. ஆனா ஒரு நிரந்தர இன்பம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா, அதெல்லாம் வந்து அந்த காலத்துல இருந்த விஷயங்கள். அத நாம இப்ப ஏன் கொண்டு வர முடியாது அப்படின்னா, கண்டிப்பா கொண்டு வரலாம். நம்மளாலே கொண்டு வர முடியும். அப்ப ஒரு சில விஷயங்கள வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விலக்கிட்டு, அந்த தேவையில்லாத அந்த துர்குணங்கள், இந்த கெட்ட விஷயங்கள் இதெல்லாம் விலக்கிட்டு, நல்ல விஷயங்கள நம்ம உள்ள வந்து புகுத்தும் பொழுது, எல்லாமே வந்து நமக்குள்ள வந்து சிறப்பா தான் இருக்கும். அப்போ பழையன கழிதல், புதியன புகுதல் அப்படிங்கிறது வந்து பழைய விஷயங்கள கழிச்சுட்டு, புதிய விஷயங்கள எடுத்துக்கிறதுல, பொருட்கள்ல மட்டுமே காட்டாம, நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அந்த விஷயங்களையும் பழையது ஏதாவது தீமை, வெறுப்பு, பகை, வஞ்சம் இப்போ ஒருத்தர் மேல நம்மளுக்கு பகை இருந்தாலும், அது ஏன்? அதுக்கு என்ன காரணம்? அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ஞ்சு, அவருக்கும் நம்மளுக்கும் ஏன் இந்த பகை வந்தது? என்ன காரணம்? அப்படின்னு அந்த காரணத்த ஆரம்பிச்சோம்னா, அ அதுக்கு உண்டான தீர்வு கிடைச்சிரும் இல்லைங்களா? அப்ப இது எல்லாமே நம்ம வந்து ஒவ்வொன்னா நம்மள நாம தான் சரி பண்ணணும்.
நம்மள நாம சரி பண்ணுனா மட்டும்தான் அது மத்தவங்க சொல்றது ஒரு விஷயமா இருந்தாலும், அத நம்ம சிந்திக்கும் பொழுது மகரிஷி சொல்றாங்க பாருங்க அற்புதமா. "சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய்" அப்படிங்கிறாங்க இல்லைங்களா? அப்போ இந்த சொல்லால் மட்டும் நம்புறத நம்ம விட்டுட்டு, நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த சுயமா சிந்திக்கிற விஷயத்த நம்ம வந்து கண்டிப்பா ஏற்படுத்திக்கணும். இந்த அன்பு அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப அ மாறிக்கிட்டே போகுது. அன்புனால உண்மையாவே நெறைய பிள்ளைக வந்து தவறு செய்றாங்க அப்படின்னா, நெறைய பசங்களும் சரி, பொம்பள பிள்ளைகளும் சரி, அன்பு இல்லாம தான் வந்து நெறைய தவறான வழிகளுக்குலாம் போறாங்க. அப்ப அந்த அன்ப வந்து சரியா வந்து பெற்றவங்க பேரண்ட்ஸ் வந்து அந்த குழந்தைங்களுக்கு குடுக்கும் பொழுது, அந்த பிள்ளைங்க வந்து கவனம் வந்து வெளியில சிதறாம, அது சரியான வாழ்க்கைக்கு போறதுக்கு கண்டிப்பா வந்து பயனுள்ளதா இருக்கும். அதுபோக நம்ம இயல்பான வாழ்க்கைக்கு அருளும் வேணும், பொருளும் வேணுங்க. கண்டிப்பா ஒரு ஆன்மீக வாழ்க்கையில கொஞ்சமாச்சு நம்ம ஆன்மீக முன்னேற்றத்துக்கு வந்து பொருள் துறையில இருக்கதான் செய்யணும். இருந்தாலுமே, அ அதுக்குண்டான முயற்சி நம்ம வந்து எடுக்கணும். அர் அந்த அறச்செயல்கள செய்து, அருள் துறையில நல்ல வழியில அந்த பொருள் ஈட்டி, அத வந்து சிறப்பான முறையில மத்தவங்களுக்கு கொடுத்து, நம்ம குடும்ப உறுப்பினர்களோட சந்தோஷமா இருக்கும் பொழுது, அந்த மகிழ்ச்சி எப்பவுமே நிறைவா இருக்கும். அந்த வகையில இந்த பழையன கழிதல், புதியன புகுதல் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப அற்புதமான ஒரு தலைப்பு. இன்னைக்கு இந்த புத்தாண்டு அதுவுமா, இந்த பழசெல்லாம் நம்ம விட்டுருவோம். ஏன்னா இந்த வருஷம் வந்து இந்த 2020ல இருந்து அந்த நேற்று வரைக்கும் ரொம்ப எத்தனையோ நல்லுள்ளங்கள வந்து இழந்திருக்கோம். இந்த மண்ணுல வந்து எவ்வளவோ மக்கள் வந்து போயிட்டாங்க. நம்ம கண்ணு முன்னாடியே பார்க்குறோம். எத்தனையோ மக்கள் வந்து கண்ணு முன்னாடியே தன்னோட உயிர நீத்து போயிட்டே இருக்கிறாங்க. இல்லைங்களா? அப்ப இந்த வாழ்க்கைங்கிறது வந்து நம்ம இருக்கிற வரைக்கும் அத சந்தோஷமா அனுபவிச்சு வாழணும். வந்து சென்றவர்களை விட இந்த உலகம் தந்து சென்றவர்கள தான் மனதில் வச்சுக்குவாங்களாமா. அப்ப நம்ம இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, நம்பளால என்ன செயல் செய்ய முடியும் அப்படின்னு கொஞ்சம் நம்ம சிந்தனை பண்ணி, அ வாழ்க்கையில நெறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது எப்பவுமே ஏதோ ஒரு தேடலோட இருக்கணும். இப்போ பெண்கள் பார்த்தோம்னா, இப்போ பெண்கள் வந்து நம்பளுக்கு என்ன இப்போ வேலைக்கு போகாத பெண்களா இருந்தா, இந்த வீட்டை தூய்மை பண்றது, இப்போ ஒ துணி துவைக்கிற வேலைன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த ட்ரெஸ் எல்லாம் 1 வாரத்துக்கு உண்டான துணி எல்லாம் அப்படி துவைக்காம விட்டுட்டோம் அப்படின்னா, அதுவே வந்து ஒரு ஒரு பாரம் ஆயிரும். என்னைக்கு அதெல்லாம் துவைச்சு காய போட்டு எடுத்து மடிச்சு வைக்கிறோமோ, அப்பதான் அப்பாடா! அப்படின்னு ஒரு நிம்மதி வரும் இல்லைங்களா? அதே மாரி நம்ம சாப்பாடு செய்றோம். அப்ப அந்த சாப்பாடு செய்யற பாத்திரத்த நைட்டே நல்லா நீட்டா எல்லாம் கழுவி கிழுவி சுத்தம் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, காலையில எந்திரிச்சு நம்மளுக்கு சமையல் செய்யும் பொழுது, ரொம்ப அது வந்து ஈஸியா போயிரும். இல்ல சப்போஸ் நம்ம ஒரு நாள் விட்டுட்டோம் அப்படின்னு காலையில எந்திரிச்சு பார்க்கும் பொழுது, அதுக்கே ஒரு 1 மணி நேரம் ஆயி போயிரும். இந்த பாத்திரத்தெல்லாம் கிளீன் பண்ணி, மறுபடியும் அதெல்லாம் வீட்டெல்லாம் தொடச்சு, திரும்பி சமைக்கும் பொழுது அது கொஞ்சம் தாமதமாகுது. இந்த மாரி அந்த வேலைய அந்த டைமுக்கு நம்ம குறிப்பிட்டு, திட்டமிட்டு ஒவ்வொரு நாளும் காலையில எந்திரிச்சோனே, நான் இந்த வேலை செய்யணும். நான் இந்த உடற்பயிற்சி இத்தன மணிக்குள்ள செய்யணும். தவம் செய்யணும். இந்த வேலைகள இப்படி செய்யணும். இவ்வளோ இந்த அன்னைக்கு உண்டான ஷெட்யூல்டு. அதுக்கப்புறம் வாரத்துல 1 நாள் வந்து, இந்த வாரத்துல வந்து நான் இந்த வேலையெல்லாம் முடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, வாரத்துல 1 நாள் வந்து இந்த வீட்ட ஒட்டடை அடிக்கிறது. இந்த மாரி ஒரு நல்ல நெறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம பெண்கள் வந்து வீட்ல எப்படின்னு சொன்னோம்னா, அ ஒரு ஒரு ஆன்மீக ஒரு ஒலி, ஏதோ ஒரு ஸ்லோகம் இந்த மாரி ஒரு சைலன்ட்டா ஒரு ஸ்லோகத்த ஓட விட்டுட்டு, ஒரு நல்ல வாசனை உள்ள இந்த வீட வந்து வாசனையா வச்சுக்கிறது. இதெல்லாம் வந்து நல்ல பாசிட்டிவ் எனர்ஜிய உண்டு பண்ணும் அப்படிங்கிறாங்க. இந்த மாவிலை தோரணம் கட்டுறதே பார்த்தீங்கன்னா, அந்த இத வந்து உண்டு பண்றதா சொல்றாங்க. அந்த மாவிலைனா ரொம்ப அற்புதமான அந்த பாசிட்டிவ் கிடைக்கும்போது, இதெல்லாம் நம்ம நெறைய YouTubeலலாம் கேள்விப்பட்டிருப்போம். இருந்தாலும் அத ஃபாலோ பண்றோமா அப்டின்னா, பண்ணலாம். ஏன்னா, இப்ப இந்த புது வருஷத்துல இத போன வரைக்கும் போயிட்டு போகுது. இனிமே வந்து இந்த வீடு துடைக்கும் பொழுது கொஞ்சம் மஞ்சத்தூளு. இந்த மஞ்சள் பத்தி சொல்லியே ஆகணும். மகிழ்ச்சி வந்து முன்னாடி இந்த WhatsAppல நெறைய வந்திருக்குது. இந்த மஞ்சத்தூள் வந்து அந்த வாசம் பட்டாவே, இந்த ஊர்வன அதாவது பாம்பு இதெல்லாம் வந்து ஜந்துக்கள்லாம் வந்து வராதாமா அந்த பக்கத்திலேயே. அதனால தான் வந்து வீட்ட சுத்தியும் அந்த வாசப்படியிலலாம் ஃபுல்லா வந்து மஞ்சள் தடவி வச்சிருந்திருக்காங்க. இதெல்லாம் உண்மையாவே அற்புதமான ஒரு விஷயம். அப்ப அந்த மஞ்சளுக்கு வந்து அவ்வளோ ஒரு வைப்ரேஷன். அந்த மஞ்சத்தூள் கொஞ்சம் அந்த தண்ணீல போட்டு கல்லுப்பு கல்லுப்பு அப்படிங்கிறது அந்த நெகட்டிவ் இத வந்து ஈர்த்துக்கிட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி குடுக்கக்கூடியது அந்த கல்லுப்பு. அந்த கல்லுப்பு ஒரு கை போட்டு, அந்த வீட்ட ஃபுல்லா வாரத்துல 1 நாளாவது முடிஞ்சா டெய்லி தொடைக்கலாம். அப்படி முடியாத பட்சத்துல சொல்றது, வாரத்துல 1 நாளாவது அந்த வீடுகள வந்து நீட்டா சுத்தம் பண்ணி, அப்புறம் வந்து இந்த குளிக்கிற மொற. நெறைய ஸ்பீச்ல நம்ம Zoomலலாம் நெறைய கேட்டுருக்கோம். இந்த பேஸ்ட் எல்லாம் எந்த மாரி கெமிக்கல் எப்படிலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நெறைய சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலுமே நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்கணும். அதெல்லாம் உடனடியா மாத்த முடியுமா? ஒரு அட்டவணை போடுங்க. இப்ப சொல்றதெல்லாம் வந்து நம்ம உடனடியா செய்ய முடியுமா?
இது செஞ்சா நம்மளுக்கு நன்மையா, தீமையான்னு யோசனை பண்ணுங்க. கண்டிப்பா முன்னாடி இருந்த அந்த வேப்பங்குச்சிலாம் ரொம்ப ஆரோக்கியம். அமெரிக்காவுல அத்தன விலைக்கு வித்துட்டு இருக்காங்க அந்த வேப்பங்குச்சிய. அப்ப வேப்பங்குச்சி கிடைக்கிறவங்க யூஸ் பண்ணலாம். கிடைக்காதவங்க வந்து இந்த பல்பொடி, இந்த மாரி பல்லு விளக்குறதுல காலையில நம்ம ஆரம்பிக்கிறோம் இல்லைங்களா? அந்த குளிக்கிறது. இந்த மாரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம செய்யற பொருள்கள்ல கொஞ்சம் ஆரோக்கியத்த கவனம் செலுத்தி, ஒரு இயற்கை கலந்திருக்குதா? இது நம்ம உடம்புக்கு வந்து தகுந்ததா? அப்படின்னு சொல்லிட்டு சிந்திச்சு நம்ம குளிக்க ஆரம்பிக்கணும். அதுபோக கொஞ்சம் உளூண்டு கல்லுப்பு எடுத்து குளிக்கும்போது அந்த தண்ணிக்குள்ள போட்டு குளிக்கணும். இதெல்லாம் நம்ம வந்து ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம் தான். சப்போஸ் கேள்விப்படாதவங்களா இருந்தாங்கன்னா கேட்டுக்கலாம். கொஞ்சம் கல்லுப்பு போட்டு அத குளிக்கும் பொழுது அவ்வளோ ஒரு எனர்ஜி கிடைக்கிறதா வந்து அதான் நம்ம உடம்புல இருக்கிற நெகட்டிவ் எல்லாம் எடுத்துட்டு நல்ல பாசிட்டிவ் குடுக்கக்கூடியதா சொல்றாங்க. இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து நம்ம அ சின்ன சின்ன அந்த வாழ்க்கையில ஒரு சில விஷயங்கள மாத்துனாவே நம்ம குடும்பத்துல வந்து ஒரு அமைதி நிலவுங்க. கண்டிப்பா நிலவும். அப்புறம் நல்ல மகான்கள் நம்ம வீட்ல வந்து நம்ம கண்ல பார்வைப்படுற இடத்துல ஒரு நல்ல மகான்கள் ஃபோட்டோவ மாட்டலாம். மகரிஷி படம், விவேகானந்தர், உங்களுக்கு யார பிடிக்குமோ, அவங்களோட கருத்து உங்க மனச தொட்டிருக்கும் இல்லைங்களா? உங்க வாழ்க்கையே திருப்பி போடக்கூடிய சக்தி ஒருத்தருக்கு இருக்குன்னா, அவங்க படத்த நீங்க கண்டிப்பா மாட்டலாம். அந்த படத்த நீங்க பார்க்கும்போது, ஆ எப்பொருளை, எச்செயலை, எக்குணத்தை நீங்க பார்க்கும்பொழுது அப்ப அதுவாவே மாறிர்றீங்க. நம்ம மாறுறோம். இல்லைங்களா? அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, நல்ல நல்ல வார்த்தைகள் உங்க கண்ல தென்படுற இப்ப மகரிஷி வந்து நெறைய சொல்லியிருக்கிறாங்க. "உண்மையில் உனக்கு எதிரி உண்டெனில், உன் உள்ளத்தில் எழும் ஒழுங்கற்ற எண்ணமே." இந்த மாரிலாம் மகரிஷி நெறைய குடுத்திருக்கிறாங்க 2 வரிகள்ல. இந்த மாரி குறள் நெறைய இருக்குது. மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலா எண்ணிய 3. அதாவது இந்த உடம்புல வந்து இந்த 3 ஓட்டம், ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம். இந்த 3 ஓட்டங்களும் சரியா இருந்தாவே நோய் வந்து வராது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தான் நம்ம வந்து மகரிஷி உடற்பயிற்சி குடுத்துருக்காங்க இல்லைங்களா? அப்ப இந்த குறளெல்லாம் நம்ம வந்து நம்ம வீட்டு சுவத்துல நம்மளுக்கு தெரியிற மாரி ஒரு சார்ட்ல அழகா எழுதி ஒட்டிட்டோம் அப்படின்னா, அத பாக்க நம்ம கண்ல பதியும். அப்ப நம்ம பிள்ளைங்க அத பாக்க அவங்க மைண்ட்ல பதியும். அப்ப அது குறளுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு நம்மள்ட்ட கேட்பாங்க. அத சொல்லும் பொழுது அவங்க வாழ்நாள் ஃபுல்லும் அத வந்து கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு சக்தி நமக்கு மாத்தக்கூடிய சக்தி நம்ம பெண்களுக்கு கண்டிப்பா இருக்கு. இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள வந்து நம்மளால மாத்த முடியும். அடுத்து உணவு முறைகள். உணவு முறைகள்ல பார்த்தோம்னா, ரொம்ப அற்புதமான விஷயம் வந்து இந்த இயற்கை சார்ந்த பல உணவுகள், இந்த மாரி உணவுகள வந்து நம்ம கண்டிப்பா வந்து வாழ்க்கையில எடுத்துக்கணும். அது உடல் ஆரோக்கியத்துக்கு எந்த உணவு உங்களுக்கு கரெக்ட்ன்னு தோணுதோ, அந்த மாரி உணவுகள வந்து நம்ம கண்டிப்பா எடுத்து அத ஃபாலோ பண்ணணும். அம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, அந்த காலத்துல வந்து இந்த திருமணமான புதுசுல அந்த தேங்கா பால் வந்து குடுப்பாங்களாமா. இப்ப அந்த புதுமண தம்பதிகளுக்கு வந்து இரவு நேரத்துல அந்த தேங்கா பால் குடுத்துருக்காங்க. அது என்ன காரணம் அப்டின்னா, அந்த தேங்கா பால் வந்து அவ்வளவு விதமான அந்த அபரிவிதமான ஒரு சக்தி நிறைந்த பொருள் தான் தேங்கா பால். அப்ப அந்த பால் என் அதாவது ஒரு குழந்தை வந்து உருவாகுது அப்டின்னா, அந்த விதை, அந்த விந்து அந்த தரமா இருக்கும் பொழுது தான், அது விளையக்கூடிய வந்து செடி வந்து நல்லதா வரும். அப்படிங்கிற பட்சத்துல, அந்த நம்ம சாப்பிடுற உணவு தான் 7 தாதுவா மாறி 7வது தாதுவா வித்து குழம்பா வருது இல்லீங்களா? அப்போ அந்த குடுக்கக்கூடிய அந்த உணவு பொருள், இந்த உணவு தான் நம்ம உடலா வருது. இந்த உணவு தான் 7 தாதுவா மாறுது. அப்ப நம்ம எல்லாத்துக்கும் நம்ம பேசுறதுக்கு, நம்ம செயலுக்கு, நம்ம எல்லாத்துக்குமே காரணம் நம்ம உணவு தான். மகரிஷி சொல்றாங்க, "உணவை மாத்தாம எதையுமே மாத்த முடியாது" அப்படிங்கிறாரு இல்லீங்களா? அப்போ அந்த உணவ வந்து கண்டிப்பா கவனம் செலுத்தி ஏன்னா அந்த உணவ கையில எடுக்கக்கூடிய விஷயம் பெண்கள்ட்ட தான் இருக்கு. அப்ப அந்த உணவுல வந்து நம்ப சிறப்பா அத வந்து இந்த வருடம் ஃபுல்லா அத ஃபாலோ பண்ணணும். அப்ப சின்ன சின்ன இப்போ நெறைய பெண்களுக்கு உள்ள பிரச்சனை என்னன்னா, அன்பு இருக்கும். வாழ்க்கை துணை மேல அன்பு இல்லாம இல்ல. அன்பு இருக்கும். பிள்ளைங்க மேல அன்பு இல்லாம இல்ல. அன்பு இருக்கும். அந்த அன்ப வந்து வெளிக்காட்ட தெரியறதில்ல. மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறது. ஆனா, அ கோவத்த வந்து டக்குன்னு வெளிப்படுத்திர்றது. அப்ப நம்ம இந்த புது வருஷத்துல என்ன பண்ணுவோம் அப்டின்னா, என்ன பண்றோம்? அன்ப வந்து வெளிக்காட்டுறோம். கோவத்த உள்ள மறைச்சுக்கிறோம். அ அன்ப வெளிக்காட்டு பாருங்க. நம்ம என்ன குடுக்குறோமோ, அதுதான் நம்மளுக்கு திரும்பி கிடைக்கும் அப்படிங்கிற பட்சத்துல, நம்ம எல்லாருமே அன்போட இருக்கணும். அடுத்தது வந்து பழைய நண்பர்கள். நம்மளுக்கு வந்து பழைய நண்பர்களா நெறைய பேர் இருந்திருப்பாங்க. ஸ்கூல் படிச்சவங்க. ஏன்னா இப்பதான் வந்து நவீன வசதியில தொலைபேசி மூலமா நெறைய நம்பர்லாம் நம்மளுக்கு கிடைக்குது இல்லைங்களா? அப்ப அந்த பழைய நண்பர்கள், நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு ஊக்குவிச்சவங்க, நம்பள வந்து ஒரு நல்ல நம்பள வந்து ஒரு தயார் நிலைக்கு கொண்டு வந்தவங்க, இவங்க கூடலாம் வந்து ஒரு நல்ல தொடர்பை ஏற்படுத்தி, அவங்க கூட வந்து வாரத்துல 1 நாள், மாசத்துக்கு 1 நாள் நம்மளுக்கு டைம் கிடைக்கும் பொழுது, அவங்க கூட வந்து பேசுறதுக்கு வந்து நம்ம ஒரு வாய்ப்பு எடுத்துக்கலாம். அடுத்து வந்து எந்த ஒரு ஒரு நிகழ்ச்சிக்கு போம்பொழுது,
கொஞ்சம் இதுவரைக்கும் நம்ம லேட்டா போயிருந்தாலும், இனிமே வந்து ஒரு 5 நிமிஷம் முன்னாடி போற மாரி நம்ம ஒரு சங்கல்பத்த எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து நம்ம வீட்ல யூஸ் பண்றோம் இல்லைங்களா தண்ணி. அப்போ ஒவ்வொரு வீட்லலாம் தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கும். அத ஒரு பாத்திரத்த வச்சோம்னா, சாயந்தரம் வந்து பார்க்கறதுக்குள்ள அந்த பாத்திரமே வழிஞ்சிரும். அப்ப அந்த தண்ணி வந்து H2O மூலக்கூறு சேர்ந்து, ஒரு துளி தண்ணி உருவாகுறதுக்கு எவ்ளோ ப்ராசஸ்ங்க. அப்ப அந்த தண்ணிய வந்து கண்டிப்பா நம்ம வந்து சிக்கனமா பயன்படுத்தணும். ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க. "சீரத்த பொழப்ப நீருல பாருன்னு" சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்ப அந்த தண்ணிய வந்து மேக்ஸிமம் ஏன்னா அந்த காலத்துலலாம் வந்து அன்னன்னைக்கு போய் பாத்திரத்த கழுவிட்டு போய் அடி பைப்ல நின்னு அடிச்சுட்டு வந்து துணி துவைக்கிறது, குளிக்கிறது எல்லாமே அந்த அடி பைப்ல இருந்து பைப்ல அடிச்சுட்டு வந்து தான் எல்லாமே புழங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கே பைப்ல கார்ப்பரேஷன் தண்ணி வந்தது. இப்ப பார்த்தீங்கன்னா, கேன்ல வந்து தண்ணி வித்துட்டு இருக்காங்க. கேன் தண்ணி. இப்போ வாட்டர் இந்த மாரி தண்ணியே வந்து பாருங்க, குறிப்பிட்டு இந்த ஒரு 10 வருஷம், ஒரு 20 வருஷத்துக்குள்ள பெரிய மாற்றம் அந்த தண்ணீல வந்து வந்திருக்குது. தண்ணிய வந்து கேன்ல ரூ. 25க்கு வாங்கி குடிக்கிற அளவுக்கு நம்மளோட சூழ்நிலை வந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்துல, இத கேட்கக்கூடியவங்க கொஞ்சமாவது இந்த வருஷத்துல வந்து தண்ணிய நம்ம வந்து சிக்கனமா பயன்படுத்தணும். ஆ எத்தனையோ நெறைய நாடுகள்ல தண்ணி ரொம்ப பற்றாக்குறையா இருந்து, உண்மையாவே தண்ணிக்கு அவ்ளோ பஞ்சமா இருக்கு. ஆனா நம்பளுக்கு வந்து ஓரளவு தண்ணி கிடைக்குது அப்படின்னாலும், அந்த தண்ணிய வந்து நம்ம சிக்கனமா பார்த்துக்கணும். அடுத்து மின்சாரம். மின்சாரம் பார்த்தோன்னா நம்ம வீட்ல தேவையில்லாம அந்த ஓடுற ஃபேனு, லைட் தேவையில்லாம அந்த ரூம்ல ஓடிட்டு இருக்கும். இங்க உட்கார்ந்திருப்போம். அது பாட்டுல ஓடிட்டு இருக்கும். டிவிய போட்டுட்டு அங்க பேசிட்டு இருக்கிறது. இந்த மாரி நெறைய விஷயம் இருக்கு இல்லைங்களா? அப்போ இந்த மின்சாரமும் அப்படித்தான். மின்சாரம் வந்து தயாரிச்சு நம்ப தெரியும் ஒரு ரூ. 1000க்குள்ள வரும், ரூ. 500 வரும், ரூ. 200 வரும். இப்ப கரண்ட் பில் வந்துட்டு இருக்கு. ஆனா மொத்தமா நம்ப ஃபுல்லா தமிழ்நாடு ஃபுல்லா, இந்தியா ஃபுல்லா கணக்கெடுக்கும் பொழுது, அப்ப எத்தன நாட்டுக்கு அ கரண்ட் மின்சாரம் தேவைப்படுது இல்லைங்களா? அப்போ அந்த மின்சாரத்த நீங்க நினைக்கலாம், நம்ம ஒருத்தர் மிச்சப்படுத்தி என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாது. அப்படி ஒவ்வொருத்தரும் நம்ம மிச்சப்படுத்தும் பொழுது, அது பெரிய ஒரு சக்தியா மாறும். அப்போ அடுத்தது நம்ம சொன்ன ஃபர்ஸ்ட்டே சொன்னது, திட்டமிடுதல். அதாவது அன்னைக்கு ந ந செய்யப்போற விஷயத்த வந்து, அன்னைக்கு காலையில ஒரு டைரி எடுத்துக்கங்க. கண்டிப்பா அந்த டைரி எழுதுற பழக்கம் ஒவ்வொருத்தர்ட்டயும் இருந்ததுன்னா, நம்மள சரி செய்யக்கூடியது முக்காவாசி டைரி தாங்க. அன்னைக்கு என்ன நடக்க போகுது? இப்ப காலையில நான் வந்து இந்த வேலைய செய்யணும். இன்னதெல்லாம் இன்னைக்கு செய்யணும். இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள இத செஞ்சு முடிக்கணும்னு எழுதிட்டோம். காலையில எழுதிருவோங்களா? அப்ப எழுதுனோனே, அன்னைக்கு நைட் தூங்கும்போது மறுபடியும் நம்ம எழுதுனதெல்லாம் டிக் போட்டுட்டே வரணும். இது யார் மனசையாவது புண்படுத்துனோமா? நம்ம எதுக்காவது இன்னைக்கு நல்லது செஞ்சோமா? இல்ல நம்ம வீட்டு வேலையில ஏதாவது குறை வச்சிருக்கோமா? பெண்டிங் வச்சிருக்கோமா? இதெல்லாம் நம்ம டிக் போட்டுட்டு வந்து, ஏதாவது விடுபட்டுச்சுன்னா, அத மறுநாள் நம்ம சேர்த்து அத செய்யும்போது, கண்டிப்பா அந்த வாழ்க்கையில சண்டை அப்படிங்கிற விஷயமே வராது. ஏன்னா புள்ளைங்க கூட ஸ்பெண்ட் பண்றதுக்கு டைம் இருக்கும். வாழ்க்கை துணை கூட ஸ்பெண்ட் பண்றதுக்கு டைம் இருக்கும். நம்ம வீட்டையும் சரியா பராமரிப்போம். இந்த மாரி நெறைய ஒரு விஷயமெல்லாம் அந்த இதுல இருக்குது. அடுத்தது சேமிக்கிற பழக்கம். குழந்தைங்களுக்கு வந்து இந்த சிறு சேமிப்பு பத்தி கண்டிப்பா சொல்லி தான் ஆகணும். ஏன்னா, அவங்கலாம் வந்து சின்ன வயசுல அந்த பசுமரத்தாணி போல அப்படிங்கிறாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு நம்ம கிட்ட இருந்து தான் அவங்க நெறைய பழகிக்கிறாங்க அப்படிங்கும் பட்சத்துல, நம்போ அதாவது சம்பாதிக்கிறத விட சேமிக்கிறது தான் பின்னாளுக்கு உதவும். ம் சம்பாரிக்கிறது ஒரு மடங்கா இருந்தாலும், அதுல கொஞ்சமாவது எடுத்து நம்ம சேமிக்கிற பழக்கத்த ஏற்படுத்திக்கணும். ஏன்னா, தேனி வந்து ஒவ்வொரு தேனீயா போய் சேகரிச்சு, ஆயிரக்கணக்கான தேனீ சேகரிக்கிறத நம்ம தேனா எடுத்து யூஸ் பண்றோம். அதே மாரி எறும்பு, அதுக்கு வரிசையா போய் அதோட உணவுப் பொருள்கள சேமிச்சு வைக்குது. மழை காலத்துக்கு தேவைப்படுற உணவுப் பொருள சேமிச்சு வைக்குது. பாருங்க, அந்த ஜீவனங்களே சேமிக்கும் பொழுது, நம்ப வந்து கண்டிப்பா சேமிக்கிற பழக்கத்த வந்து கண்டிப்பா வீட்ல வந்து ஏற்படுத்திக்கணும். அப்புறம் இந்த உடம்புக்காக நம்ம முக்கியத்துவம் குடுக்குறோமா அப்படின்னா, நெறைய பெண்கள் வந்து காலையில எந்திரிச்சோனே, வீட்டுக்கார் வேலைக்கு அனுப்பணும், பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற மாரி பட்சத்துல, உடலுக்கு வந்து கவனம் செலுத்துறதில்ல. அப்ப அந்த சமைக்கிற வேலை, இதெல்லாம் அவங்களுக்கு சிறப்பா செஞ்சர்றோம். ஆனா நாம டயர்ட் ஆயி உட்கார்ந்துர்றோம். அதெல்லாம் இல்லாம, இப்ப நம்ம 5 மணிக்கு எந்திரிக்கிறோமா, ஒரு 4:30 மணி, ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி, இல்லன்னா ஒரு 1 ஹவர் முன்னாடி, ஏன்னா நம்ம உடம்புக்காக, அந்த உடற்பயிற்சிக்காக இந்த வருஷத்துல இருந்து கண்டிப்பா அந்த உடற்பயிற்சி செஞ்சால் மட்டும் தான் மத்த எல்லாமே கரெக்ட்டா நடக்கும். அப்ப அந்த உடற்பயிற்சிக்காக இந்த நேரத்த நம்ம ஒதுக்கியே ஆகணும். அ ஒரு 1 மணி நேரத்துல உடற்பயிற்சி நம்ம செஞ்சுட்டோம் அப்டின்னா, அந்த நாள் ஃபுல்லா சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு நாம வந்து சிறப்பா எடுத்துக்கலாம். வாரத்துக்கு ஒரு முறை அந்த ஒட்டறை அடிக்கிற விஷயம் நம்ம ஃபர்ஸ்ட்டே பார்த்தோம் இல்லைங்களா? அது மாரி வாரத்துக்கு ஒரு முறை அந்த ஷெட்யூல்ல போட்டு இந்த ஒட்டறை அடிக்கிறது, இந்த மாரி கிளீனிங் ஒர்க் இதெல்லாமே வந்து சிறப்பா செய்யும் பொழுது, வீட்ல தேவையில்லாத அந்த மன கஷ்டம், அது வேலை நின்னு போச்சு, இது வேலை நின்னு போச்சு அப்படிங்கிற பிரச்சனைலாம் இருக்காது. அதை வந்து நம்ம சரியா செஞ்சுக்கலாம். அதே மாரி நம்ம பக்கத்துல ஒரு கடை இருக்கும். அந்த கடைக்கு கூட டக்குனு ஒரு வண்டி எடுத்துட்டு போறது. ஒரு 1/2 கிலோமீட்டர், 1 கிலோமீட்டருக்குள்ள வர இடத்துக்கு கூட நம்ம நடக்கலாம். ஒண்ணும் தப்பில்ல. நடந்து போய் அத வாங்கிட்டு வரும்பொழுது, நம்மளுக்கு உடலுக்கும் நல்ல ஆரோக்கியம், ரொம்ப அற்புதமாவும் இருக்கும். நல்ல சுவாசம் நல்லாவும் நடைபெறும்.
அப்படிங்கிற பட்சத்துல இந்த வாகனத்த இந்த வண்டி எல்லாம் எடுக்கிறத தவிர்த்துட்டு, முடிஞ்ச அளவுக்கு இந்த சைக்கிள் யூஸ் பண்ண பழகிக்கலாம். ஏன்னா சைக்கிள் எல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு இது சைக்கிள் ஓட்டுறது. வண்டிய ஓட்டுறதுக்கு பதிலா அந்த சைக்கிள் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா நடந்து போய் அதோட இத வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம சாப்பிடுற உணவு பொருள். ரொம்ப எத்தனையோ பேரோட உழைப்பு அதுல அடங்கி இருக்குது இல்லைங்களா? ஒரு ஒரு நெல்மணி, அந்த நெல்மணிய அந்த நிலத்துல நட்டு, அது வந்து தழைச்சு வந்து ஏன்னா நம்ப அவ்ளோ தூவியும் அதுல ஒரு சில இது தான் முளைச்சு வருது. அப்போ அது முளைச்சு வந்து அத அறுவடை பண்ணி நெறைய விஷயம் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. அத அறுவடை பண்ணி, அத வந்து மில்லுல குடுத்து, இது மாரி நம்ம கைக்கு தட்டுக்கு சாப்பாடா வர்றதுக்கு ஆயிரக்கணக்கான பேத்தோட உழைப்பு அதுல இருக்குது இல்லைங்களா? அப்ப அந்த உணவ வந்து நம்ம வேஸ்ட் பண்றத தயவு செஞ்சு நம்ம தவிர்ச்சுக்குவோம். இன்னமுமே எத்தனையோ நாட்ல சாப்பாடே இல்லாம ரொம்ப பஞ்சத்துல எத்தனையோ குழந்தைங்க இறந்து போயிட்டு இருக்குன்னு நம்ம தகவல் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். நெறைய தொலைக்காட்சி மூலமா. அந்த வகையில நம்மளுக்கு மிச்சம் இருக்குது அப்படின்னா, ஒரு தெருவுல நாயெல்லாம் இருக்கு இல்லைங்களா? அந்த நாய்க்கு கூட கொஞ்சம் எடுத்து ஏன்னா அந்த நாயெல்லாம் நிஜமா யாராவது சாப்பாடு போடுவாங்களான்னு அங்கங்க நிக்கும். நம்ம வேஸ்ட்டா கொண்டி குப்பையில கொட்டுறதுக்கு பதிலா அது கொஞ்சம் மிச்சமான முக்காவாசி வந்து மிச்சம் பண்ணாம நம்ம செய்யணும். சப்போஸ் மிச்சமாச்சுனாலும், அத நம்ம எப்படி அத சரியா வந்து பயன்படுத்துறது அப்படிங்கிற முறைய நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்த்தோம்னா, நம்மளுக்கு இந்த நண்பர்களுக்கெல்லாம் வந்து வாழ்த்து தெரிவிக்கிறது, திருமண வாழ்த்து இதெல்லாமே வந்து நம்பளோட அ நம்ப கிரியேட் பண்றது. ஏதாவது நம்ம சின்ன சின்ன வீட்ல இருக்கிற பொருள வச்சு கிரியேட் பண்ணி குடுக்கும் பொழுது, அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். இந்த மாரி ஒவ்வொரு விஷயமுமே நம்ம இந்த வருஷத்துல வந்து புது புது விஷயமா தேர்ந்தெடுக்கணும். தேர்ந்தெடுத்து நம்ம செய்யும் பொழுது நமக்கு ஃபர்ஸ்ட் சந்தோஷம். அப்புறம் நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு சந்தோஷம். அப்ப நம்ம எல்லாருமே சந்தோஷமா இருக்கும் பொழுது, அ மகரிஷியோட அந்த உலக அமைதி வந்து சீக்கிரம் வந்து கிடைச்சிரும் கண்டிப்பா. ஏன்னா, இந்த உலகத்துல வந்து நெறைய இந்த போன வருஷம்லாம் அவ்ளோ ஒரு ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா? இதுக்கும் எல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிற மாரி இந்த ஜூம் இணைப்பெல்லாம் வந்து அதனால தான் இதுவே வந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்ப அற்புதமா எத்தனையோ இங்கிருந்து வந்து எத்தனையோ பேரு வெளிநாட்டுல எல்லாம் பேசுறாங்க. அப்படிங்கிற பட்சத்துல இதுவும் ஒரு நன்மைக்கு தான். அந்த வகையில நம்ம எல்லாருமே வந்து உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் குடுக்கணும். ஏன்னா, நம்ம உடம்புல இருக்கிற அந்த 3 ஓட்டங்கள சரி செஞ்சு, நம்ம உள்ள இருக்கிற அந்த வினை பதிவுகள அந்த போக்கி, நம்ம உடல் ஆரோக்கியத்த குடுக்கக்கூடியது மெயின் வந்து உடற்பயிற்சி. 2வது தவம். நம்ம நினைக்கிறத அடையறதுக்கு நம்மளோட ஏன்னா நம்ம எதை தவம் செஞ்சு அத சொல்லும் பொழுது அத கேட்கக்கூடியவங்க வந்து அத வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது மாதிரி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அத சரி பண்ணணும். உடற்பயிற்சி, தவம், அடுத்து வந்து காயகல்பம். இது அற்புதமான ஒரு பயிற்சி அப்படின்னா, சித்தர்கள் வந்து அந்த காலத்துல வந்து ஒரு மூடு மந்திரமா சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. ஆ ஒரு சிவவாக்கியர் சொல்றாரு. சிவவாக்கியர் சொன்ன அந்த கவிய வச்சு மகரிஷி ஆராய்ச்சி பண்ணி அற்புதமா வந்து கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க அந்த காயகல்பம். ஆ உருத்தரித்த மேனியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்திய கபாலமேற்ற வள்ளிரேல் விருத்தரும் பாலராவார் மேனியும் சிவந்திடும் அருள் தருத்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உள்ள இருக்கிற அந்த ஆற்றல உயிர் ஆற்றலை எடுத்து பதங்கப்படுத்தி வச்சு, இந்த உயிர வந்து நம்ம உள்ள உடம்புக்குள்ளேயே இந்த சுடர விடுறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த உலகத்துல வந்து நம்ம போதும் அப்படிங்கிற நிலை வரைக்கும் அந்த உயிர உள்ளேயே வச்சுக்கிட்டு, அந்த காலத்துல வந்து ஏன்னா அவங்கலாம் ஆயிரக்கணக்கான வருஷம் வாழ்ந்திருக்காங்க இல்லைங்களா? அப்ப அந்த உயிரோட அந்த உயிர வந்து பக்குவப்படுத்தி, நல்லா திடப்படுத்தி, அந்த பதங்கப்படுத்தக்கூடிய பயிற்சி இந்த காயகல்பம். அப்ப உடற்பயிற்சியோட, தவத்தோட இந்த காயகல்பமும் செய்யணும். முடிவா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ப இருக்கிறது இந்த சமுதாயத்த நாடி தான். ஏன்னா, அந்த நான் இருக்கிறேன் அப்படின்னா, நம்ம எல்லாருமே சமுதாய மக்கள். ஏன்னா, அவங்க பல பேத்தோட உழைப்புல தான் நம்ம போட்டிருக்க ட்ரெஸ் வந்திருக்கு. சாப்பிடுற உணவு பல பேத்தோட உழைப்பு. அது மாரி நம்ம எல்லாமே மத்தவங்கள நாடி தான் இருக்கிறோம். எல்லாருமே நமக்கு குடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த வகையில சமுதாயத்தோட இணக்கமா வாழணும் அப்படின்னா, அன்பும் கருணையுமோட இருக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா தற்சோதனை செய்யணும். அதாவது நம்மை நாமே சரி செய்யக்கூடிய ஒரு பயிற்சி தான் தற்சோதனை. இப்ப இந்த மாதிரி இதையெல்லாம் நம்ம மனவளக்கலை மன்றங்கள்ல வந்து கத்துக் குடுத்துட்டு இருக்காங்க. நாம இப்ப செய்தாலும் நமக்கு தெரிஞ்சவங்க இவங்கள வந்து ஏதோ குரு காணிக்கை ஏதாவது ஒரு அன்பர்கிட்டயாவது நம்ம சொல்லலாம். அவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு கேட்பாங்கன்னு நெனச்சு நம்ம ஒரு சங்கல்பத்தோட அவங்கள எப்படியாவது சேர்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு குரு காணிக்கையோட சேர்த்து விடுவோம். இத ஃபர்ஸ்ட்டு நாம செய்வோம். காலையில எந்திரிச்சு ஒரு 1½ மணி நேரம் ஒதுக்கி இதையெல்லாம் செஞ்சுட்டு அன்றைய நாள் பாருங்க கண்டிப்பா சிறப்பா இருக்கும். அப்ப அந்த பழையன கழிதல், புதியன புகுதல் அப்படிங்கிற பட்சத்துல இந்த பழைய விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு தேவையில்லாத அந்த குணங்கள் எல்லாம் ஒதுக்கி,
இந்த மாதிரி பகை உணர்வு, வெறுப்பு, விரோதம் இந்த மாதிரி இருந்த அத்தனையும் விலக்கிட்டு புதிய விதமான நிறைய நம்ம பார்த்தோம். அன்பு, கருணை, பாராட்டு, நன்றி, விட்டு கொடுக்கறது, ஒழுக்கம், மன்னிப்பு, நிறைமனம், ஈகை, பொறுமை, கற்பு நெறி, ஒற்றுமை, தன்னம்பிக்கை, தைரியம், விடாமுயற்சி, உண்மை, மகிழ்ச்சி இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்து கடைசியில இந்த சேவை சேவை செய்யணும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளால முடிஞ்சத பொருளாலயோ, மனதாலயோ ஏதோ ஒரு இல்லைன்னா முடியலையா வீட்ல இருந்தே வாழ்த்தலாம். அங்க என்ன இது நடந்தாலும் சிறப்பா நடக்கணும்னு சொல்லிட்டு வாழ்த்துறது. இந்த மாதிரிலாம் நம்ம தொடர்ந்து செய்யும் பொழுது, கண்டிப்பா நாமளும் அன்பும் கருணையோட இருப்போம். நம்மள சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நம்மள சிறப்பா இருப்பாங்கன்னு சொல்லி, இந்த வாய்ப்பு கொடுத்த இறை உள்ளங்களுக்கும், இறைநிலைக்கும், திருப்பூர் மண்டலத்திற்கும் எனது வாழ்த்துக்களையும், நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு, வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க